பைபிளில் நீங்கள் அவர் ஆசீர்வதிக்கிறாரு, பெருக்கிறாரு, அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது, ஏதோ உங்களுடைய தேவைக்கு ஏற்றபடி கொடுக்குறவர், இல்லை தேவையை விட கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறவர், அப்படிலாம் எங்கேயுமே இருக்காது. அவர் கொடுத்தா எப்படி கொடுப்பார் அப்படின்னா, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி தான் கொடுப்பாரு. அது எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். எப்படி இருக்கும்னா, நம்மளால் எண்ண முடியாததாய், ஜீரணிக்க முடியாததாய், நமக்கு புரியாததாய், தலை சுற்றக்கூடியதாய் இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. அதே நேரத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையை தேவன் இது எடுத்தோனையும் பாருங்கள், இவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங்ஸை யார் கையிலையாவது இப்படி கொடுத்தாங்கன்னா, அவன் ஒரு உண்மையான பரிசுத்தவானா இல்லைன்னா கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இப்போ நீங்களே உங்கள் பிள்ளைய இருக்காங்க, திடீர்னு உங்கள் வீட்டில் இருக்கிற சொத்து பத்தெல்லாம் கொடுத்துட்டு நீங்களே பார்த்துக்கோ அப்படின்னு குழந்தையா இருக்கும்போதே கொடுத்துருவீங்களா? என்ன பண்ண மாட்டோம், கொடுக்க மாட்டோம். இப்போ கூட எங்கள் பையன் கேட்டுட்ருக்கான் பாருங்கள், இப்போ தான் கொஞ்சம் டீனேஜ் செகண்ட் பையன் வருது, இப்போயே 2 வீலர் ஓட்டலாமா அப்படி இப்படின்னு ஆசை. கவர்மெண்ட்டில் என்ன சொல்லிட்டாங்க, 18 வயசுக்கு கீழே ஓட்டினா உங்களை பிடிக்க மாட்டோம், உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் பிடிச்சி உள்ளே வச்சுருவோம். இது ஒரு நல்ல ட்ரிக்கு, பேரண்ட்ஸை மாட்டி விடுறது. தெரியாமல் வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா யாரை பிடிப்பாங்க? இப்படிலாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்க ஒரு அவசரத்தில் போய் நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது, அவங்களுக்கும் உயிர் ஆபத்து இருக்குது, மற்றவங்களுக்கும் அதனால பிரச்சனை இருக்குது. அதனால தான் பாருங்கள், ஒரு மெச்சூரிட்டி ஒரு ஸ்டேஜ்னு வருது. மேரேஜ் ஆனால் கூட இந்த ஸ்டேஜில் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதே போல் ஒரு பிஸ்னஸ் கொடுத்தோனாலும் இந்த ஏஜில் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். ஒரு மெச்சூரிட்டி ஒரு 21 வயசு கீழே அதான் காலேஜ் அதெல்லாம் போனால் கூட இந்த மெச்சூரிட்டின்னு வர்றது லைஃப் தான் பாருங்கள், நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குது, பாடங்கள். அப்போ தேவனும் நம்மளை ப்ளஸ் பண்ணுறதுல அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பக்கத்தில் அவங்க பார்த்து சொல்லுங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறதுல அவருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதாவது நம்மளாம் என்ன பண்ணுவோம்னா, பிள்ளைகிட்ட உனக்கு நிறைய செய்யணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏதாவது செஞ்சு உனக்கு சேர்த்து வச்சுட்டு கொடுத்துட்றேன், ஏதாவது கேட்டால் கூட அப்படி சொல்லுவோம். ஆனால் தேவன் அப்படி ஏதாவது நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணு, அங்கே கடன் கேட்டிருக்கேன், எல்லாம் வந்த உடனே உனக்கு நான் தான் பண்ணி கொடுத்துட்றேன், அப்படி ஏதாவது சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? இல்லை, இதெல்லாம் ரொம்ப பெருசு, நமக்கு இதெல்லாம் செட் ஆகுமா, நம்ம லெவலுக்கு ஏற்றபடி நீ கேளுங்க அப்படின்னு நம்ம பிள்ளைகிட்ட சொல்லுவோம். நம்ம அம்பானி வீட்டு பிள்ளை மாதிரி நீ நடந்துக்கிறாத அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தேவன் ஒருவேளை நீ கேட்டதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குப்பா, இது என்னால் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுவாரானா? எதுவுமே கிடையாது. அப்படி இருந்தும் சில நேரங்களில் நம்ம லைஃப் அப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னா, அதெல்லாம் ப்ரிப்பரேஷன் டைம். அது என்ன டைம்? ப்ரிப்பரேஷன். எதுக்கு? உங்களை பெரிய ஆசீர்வாதத்துக்கு தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். சாதாரணமாக உலகத்தில் உங்களுக்கு ஒரு வேலையே ஒரு 3 வருஷமாவது நீங்கள் காலேஜில் படிச்சுட்டு வந்தால் தான் கொடுக்குறான். அப்படி தானே? அதாவது எந்த வேலைன்னா ஒரு ஒயிட் கலர் ஜாப் மாதிரி ஏதாவது உட்காந்துட்டு பார்க்கணும். மற்றபடி எந்த வேலைனாலும் நீங்கள் படிக்காமல் கூட பார்க்கலாம். அப்படி இருந்தாலும் புதுசாக யாரையுமே சேர்த்துக்கிற மாட்டாங்க. எந்த வேலையாக இருந்தாலும், இது கற்றுக்குட்டியா, இதை வச்சுட்டு என்ன பண்ண, சரி சும்மா வேணா கொஞ்ச நாள் வேலை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான், ஒரு சாதாரணமாக வீடு கட்டுறது இருந்தாலும் சரி, ஒரு கொத்தனார் வேலைன்னு சொல்லி, ஒரு பெயிண்டர் வேலை இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, கொஞ்சமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா அதில் சேர்க்குறதுக்கே யாராக இருந்தாலும் யோசிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு அனுபவம், ஒரு இதெல்லாம் தேவைப்படுது. அப்போ இந்த தேவன் பெரிய பெரிய காரியம் உங்கள் கையில் கொடுக்க முன்னாடி சில அனுபவங்களை கொடுத்து, சில விதத்தில் உங்களை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, நிலைநிறுத்தி செய்யும்போது தான் அதில் நீங்கள் நிலைக்க முடியும். அதுக்காக தான் கொடுத்துட்டு அடுத்த நிமிஷமே கீழே போகிறது நல்ல விஷயமா? எல்லாமே கொடுத்தோம், கடைசியில் ஹேண்டில் பண்ண தெரியாமல் ஒன்றுமெல்லாம் போச்சு அப்படின்னா நல்ல விஷயமா இல்லை. அப்போ தேவன் எப்படியுமே நம்மளை உயர்த்தி ஆசீர்வதித்து அது நிரந்தரமாக இருக்கும்படி விரும்புகிறார். எத்தனை பேர் பார்க்குறீங்க உலகத்தில் நடக்கிற விஷயங்களெல்லாம் எல்லாம் பழைய வாழ்க்கை வாழ்ந்துட்டா கூட பரவாயில்லாமல் இருந்திருக்கும் போல், இன்னைக்கு இவ்வளோ தூரம் எல்லாம் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டா அது ரொம்ப ஒரு மோசமான விஷயமாயிரும். ஒன்று சாதாரண லெவலில் இருந்துட்டு போயிடும், மேலே இருந்துட்டு கீழே இருங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு, படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளை என்ன பண்ணுறாரு, உயர்த்தி ஆசீர்வதித்து நம்மளை என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல அப்படியே நிரந்தரமாக்கி அதுக்கடுத்து அடுத்த லெவல் கொண்டு போய்கிட்டே இருக்கிறாரு. அது எந்த லெவலுங்க அப்படின்னா, அவர் லெவலுக்கு ஏற்றபடி நம்மளை கொண்டு போகிறவர். அந்த ப்ராசஸ் சாதாரணமாக நடந்துருமா? நடக்காது. உடனே நடந்தாலும் அது சரியாகவும் வராது. ஏன்னா தேவனுடைய அவ்வளோ விஷயங்களையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய அறிவும் நமக்கு கிடையாது, பரிசுத்தமும் கிடையாது, சுய இச்சைகளை அடக்கக்கூடிய பெரிய அளவிற்கு ஞானமும் கிடையாது. இன்னமும் நம்ம உலகத்தில் பாதி இங்கே பாதி தான் வண்டியை ஓட்டிகிட்ருக்கோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது தான் நல்லது. அப்போ உண்மையிலே நல்லா மெச்சூரான ஆளுகளாக இருந்தாலும் நான் இப்போ அப்படி தான்,
என்ன சொல்கிறீங்களோ அப்படியே போகிறது நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அவசரப்பட்டு போய் எத்தனையோ ஊழியக்காரங்க பாருங்கள் ஒரே சாங்கில் அப்படி ஃபேமஸ் ஆகுறாங்க. நல்லா தான் இருக்குது, பார்க்க பார்க்க நல்லா இருக்குது. கடைசியில் இப்படி ஒரு ஃபால் ஆகிறதுக்காக இவ்வளோ தூரம் வளரணும் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கே கஷ்டமாக இருக்குது. அப்போ தேவனே ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே கொண்டு போங்க. ஏன்னா இப்படி தான் ஏன்னா மனுஷ புத்தி பாருங்கள், நமக்கும் கொஞ்சம் நாள் ஆன பிறகு இப்படியாடா கூடமா வேலை செய்யாது, பேரும் புகழ் வந்தோனையும் நம்மளும் தேவனுக்கு விரோதமாக செஞ்சிட மாட்டோம் அப்படிங்கிறதுல என்ன நிச்சயம் அப்படின்னா, அதுக்கு தேவன் தான் நமக்கு உதவி செய்யணும். அதுக்கு தான் ஆண்டவரை நல்லா ட்ரெயின் பண்ணி, நல்லா டிசிப்ளின் பண்ணி, நல்லா சீர்படுத்தி, நல்லா பரிசுத்தமாக்கி அப்புறம் கொண்டு போங்க, நான் அவசரப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது நமக்கு நல்லது. இத்தனை பேருக்கு புரியுது இல்லைன்னா அது நமக்கு தான் கிடையாது. சிலர்லாம் ஆர்டிஃபிஷியல் அதனால தான் பண்ணுறாங்க பாருங்கள். இவங்கள மாதிரி நிறைய பேர் வேமா உடனே வந்து பிஸ்னஸ் மாதிரி வந்து மேலே ப்ரொமோட் ஆகி வந்து அப்படியே ஏதாவது ஒரு பெரிய பாருங்கள், இப்போ இந்தியாவிலே நான் தான் டாப் மோஸ்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களே வாலண்டியராக என்னென்னமோ பண்ணுறாங்க. அது மக்களுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் வெளியிலேருந்து ஆண்டவர் ஆசீர்வாதம் தான் போல் இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனால் இந்த மாதிரி ஃபாலில் தெரிஞ்சிடலாம் அவங்க எதில் நின்று இருந்திருக்காங்க. கண்மலை மேலே நின்றுருந்தாங்கன்னா அசைக்கப்படாமல் இருந்திருப்பாங்க. இது மணலின் மேலே கட்டப்பட்ட மாதிரி இல்லை இருந்திருக்கு அப்படின்னு. ஆனால் அந்த தேவனுடைய கிஃப்டெல்லாம் எப்படிங்க நல்லா ஆப்ரேட் ஆச்சு, நமக்கு நல்லா இருக்குன்னா எப்பயுமே தேவன் கிஃப்ட்டு கொடுத்தாருன்னா அது ரிட்டன் வாங்கவே மாட்டார். இப்போ நீங்களே போய் உங்களுக்கு போன வருஷம் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க, அவங்களுக்கு போய் என்ன பண்ணுறீங்க, அவங்க பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறீங்க. இந்த வருஷம் அவங்க எனிமி ஆகிட்டாங்க, போன தடவை கொடுத்த அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு வந்துடுவீங்களா? கதவை தட்டி உனக்கு நான் கொடுத்தேன் இல்லை கிஃப்ட்டு, இப்போ நீ எனிமி ஆகிட்ட, உனக்கு அது இருக்கவே கூடாது கொடு அப்படின்னு நம்மளே செய்ய மாட்டோம். போனா போ அப்படின்னு. தேவன் அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வரங்களை கூட கொடுக்குறாரு. பாடல் எழுதுகிறாங்களா, அது ஒரு வரம், சரிங்களா? படிக்கணும் வைக்கணும்லாம் கிடையாது. அதே போல் ப்ராஃபஸி சொல்கிறது அது ஒரு வரம். வரங்கள் எத்தனை வரங்கள் இருக்குது பார்க்குறோம். நோயாளிகளை சுகமாக்குறது. ஆனால் வரங்களை மட்டுமே வச்சுட்டு ஒருத்தவங்க பர்சனல் லைஃப்பில் கரெக்டாக இருப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்கக்கூடாது. கனிகளை வைத்து அறிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் நமக்கு கரெக்டாக சொல்லும். இத்தனை பேருக்கு புரியுது? இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். கனிகளை வச்சு பாருங்கள் அங்கே தாங்க அப்படி இப்படி நம்ம கூட்டம் கூட்டமாக போவோம். பர்சனலாக ஒரு மனுஷன் எப்படி இருக்கான் அதை வச்சு தான் பாரு. இல்லைன்னா அப்படியே போகிற மாதிரி இருக்கும், மொத்தமாக சரிஞ்சிரும். அவங்கள நம்பி போகிற கூட்டங்களும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனால் நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கிறது. என்ன கனி? முக்கியமாக ஆவியின் கனி. அது அன்புலேருந்து முதல்ல அப்படியே ஸ்டார்ட். இச்சை அடக்கம் தான் கனியில் லாஸ்ட்டு ஒன் ஆஃப் த முக்கியமான கனி. இச்சை அடக்கமே இல்லாமல் நமக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து நல்லா யோசிச்சு பாருங்கள். கடற்கரை மணலை தனையான பெருக்கம் அப்படின்னா என்ன? கடற்கரையில் போய் மணலை எண்ணி பார்க்க முடியுமா? அந்த அளவுக்கு ஆசீர்வாதம். கேட்கும் போதே நமக்கு இச்சை அப்படி உருவாகுது. அது வந்துட்டா அடுத்து இந்த காரை புக் பண்ணிடலாம், அது வந்துட்டா அந்த வீடை வாங்கிடலாம், அது வந்துட்டா என்னை எப்படிலாம் பேசுனீங்கடா, அவங்க கண்ணு முன்னாடி எப்படி வாழ்ந்து காமிக்கிறேன்டா தோணுதா? உன்னைய நான் என்ன பண்ணி காமிக்கிறேன் பார். உன் முன்னாடி கூலிங் கிளாஸ் அப்படி இறக்கி அப்படி ஒரு காரில் வந்து இறங்கி கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்தாதான் நான் அப்படியே என்னுடைய அப்படி மனசில் இருக்கிற அந்த காயங்கள்லாம் மாறும். அப்புறம் நினச்ச மாதிரி வாழ்க்கை, நினச்ச மாதிரி செய்யலாம். இப்படியே பாருங்கள், இதெல்லாம் மாம்சத்தில் உலகத்தில் ஒரு சினிமா படம் எடுக்கிறவன் எடுக்கிறான். இந்த மாதிரி வெற்றி நட போடுறது கிடையாதுங்க. அதனால தான் பாருங்கள் நம்மளை வந்து அவருக்கேற்றபடி பரிசுத்தமாக்கி நமக்கு அதை கொடுக்கறது நமக்கு நல்லது. அடுத்து வானத்து நட்சத்திரங்களை போல பெருக்கும். சாதாரண ஒன்றா? நட்சத்திரங்கள் யாராவது எண்ணிருக்கீங்களா? அந்த அளவுக்கு பாருங்கள். இதெல்லாம் இமேஜினே பண்ண முடியல. இன்றைக்கி எதுக்கு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன்னா, இன்றைக்கி வாக்குத்தத்தம் கொடுக்கறதுக்கும் அதுக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்குது. எல்லாம் நல்லா தான் இருக்குது, பைபிள்லே இருக்குது. இப்படி தான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருக்குது, ஆபிரகாம் சந்ததி நானுன்னு இருக்குது. பெருசாக ஒன்றும் டக்குன்னு நடந்த மாதிரி இல்லையே. ஞானஸ்நானம் இன்னைக்கு எடுத்துகிட்டேன், நாளைக்கே இப்படி மாறிடுச்சுன்னா நல்லா இருக்குமே, கிறிஸ்தவனா மாறிட்டே இருந்தா எல்லாம் நாளையிலேருந்து உனக்கு எல்லாமே நடக்க போகுது அப்படின்லாம் இல்லை. என்ன பண்ணுறாரு? கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஆவி மனிதனை கையில் எடுத்து, அவன் குழந்தையாக இருக்கிறானா அவனை கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய வார்த்தைகளை கொடுத்து போஷித்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறார். நம்ம வெளியில் பார்க்குறதுக்கு தான் 50 வயசு 60 வயசு இல்லை 20 வயசு 30 வயசு மாதிரி. உள்ளே இருக்கிற ஆவி மனிதனுடைய ஏஜை வச்சு தான் உங்களுடைய க்ரோத் இருக்குது. உங்களுடைய ஆவி மனிதனுடைய ஏஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தேவனோடு எவ்வளோ உறவில் இருக்கீங்கிறத வச்சு தான். சிலர்லாம் இப்போ தான் பச்சை குழந்த மாதிரி கீன்னு கத்திக்கிட்டு ஆண்டவர் இப்போ தான் லைட்டாக அப்படி கண்ணை திறந்து பார்த்துட்ருக்கோம். நம்ம அப்போ அப்படின்னு முதல் சொல்லும் பாருங்கள். சிலர்லாம் இப்போ தான் கைப்பிடிச்சி பழக்கி நடந்து போமா வா அப்படின்னு நடக்க ஆரம்பிச்சிருக்கு பிள்ளை. சில பிள்ளையெல்லாம் ஒரு எல்கேஜி யூகேஜி லெவலுக்கு வந்துருச்சு, சிலது ப்ரைமரி ஸ்கூல் லெவலுக்கு வந்துருச்சு, சிலது செகண்டரி ஸ்கூலு, சிலது ஹையர் செகண்டரி. நான் சொல்கிறேன்ல, ஏஜுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால தான் போனோடனையும் ஒரு சபையில் 60 வயசாக இருக்காங்களா பாஸ்டரு, அவங்களுக்கு தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். மேபி வேர்ல்ட்லியாக அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், ஆனால் ஸ்பிரிச்சுவலாக மேபி புதுசாக ஒருத்தனை. இப்படி தான் பாருங்கள், தாவீதை வந்து அரசனாகிறதுக்கு சாமுவேல் வர்றாரு. ஆனால் தாவீது தான் அரசனாக போகிறான்னு சாமுவேலுக்கே தெரியாது. ஏன்னா
சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் நம்மளுடைய மனது எப்பயுமே எப்படி தான் யோசிக்கும், இவனாக தான் இருக்கணும் ராஜா. போய் பார்க்குறாங்க, இவன் தான்ப்பா கட்டு மஸ்தான உடம்போட ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிறான், இவன் தான் ராஜா கரெக்டான ஆள். இவன் இல்லை, நோ நோ நோன்னு ஆண்டவர் சொல்லிட்டு வர்றாரு. என்ன ஆண்டவர், எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமேல் ஒருத்தனமே இல்லையே. சாமுவேலுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு இல்லையா? நீங்கள் பைபிளில் தானேங்க போட்டிருக்கு. அப்போ வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு. வேறையா? அவங்க அப்பாக்கே மறந்துருச்சு. ஒருத்தன் இருக்கான், ஆடு மேய்க்க அனுப்பிச்சிருக்கேன், அவனை வேணா வர சொல்லட்டுமா? ஆனால் அவன் அப்படி இருக்கான், அவங்க அப்பாக்கே நம்பிக்கை இல்லை இவன் ராஜாவாவானா. அதனால தான் அப்படி ஆடு மேய்க்க அனுப்பிச்சிருக்காரு. ஏன்னா பார்க்குறதுக்கு மெலிந்த உருவம் அந்த மாதிரி. சரிங்களா? மாம்சத்தில் நம்ம எப்படி யோசிக்கிறோன்னு பாருங்கள். நம்ம யாராக இருந்தாலுமே அப்படி தான், சடனாக ஒரு முடிவு எடுக்கும் அப்படி தான் யோசிப்போம். தீர்க்கதரிசிக்கும் நம்பிக்கை இல்லை, பெத்த அப்பாவுக்கும் நம்பிக்கை இல்லை, யாருக்குமே நம்பிக்கை இல்லை. சரி வர சொல்லுங்கள், எதுக்கும் கடைசி ஆண்டவர்கிட்ட கேட்டு பார்த்துடலாம் அப்படின்னு வர்றான். வந்து நின்று இவன் மேலே என்ன பண்ணு, தைலத்தை ஊற்றி அபிஷேகம் பண்ணுங்கிற. சாமுவேல் கரெக்டாக அதே மாதிரி பண்ணுறாரு, தாவீது ராஜாவாகிறாரு. இதே போல் தான் பாருங்கள், நம்மளும் வெளிப்புறமாக பார்க்குறதுக்கு ஏன் தாவீதை தேவன் செலக்ட் பண்ணார்? இருதயத்தை பார்க்கிறார். அவனுடைய ஆவி மனிதன் அஜானு பானுவா நிற்கிறான். இவங்க அண்ணங்கெல்லாம் வெளியில் பார்க்க அஜானு பானுவா இருக்காங்க, உள்ளே வந்து ஆவி மனிதன் ஒன்றுமே இல்லை. இவனா ராஜாவாக்குனா செட் ஆகாதுப்பா, இவன் ஆக்கினா தான் செட் ஆகணும். கரெக்டாக சூஸ் பண்ணாரா? கரெக்டாக நடந்துச்சா? அப்படி தான் தேவன் எல்லாத்தையும் சூஸ் பண்ணுறோம். ஆண் பெண்ணுன்னு பார்க்குறவர் கிடையாது, வயது வித்தியாசத்தை வச்சு பார்க்குறவர் கிடையாது, அவங்களோட ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்க்குறவர் கிடையாது, பேக்ரவுண்டை வச்சு பார்க்குறவர் கிடையாது, படிப்பை வச்சு பார்க்குறவர் கிடையாது, எதை வச்சு பார்க்குறவர் கிடையாது. இருதயத்தை, அந்த ஆவி மனிதன் அவன் தேவனுக்கு எப்படி கோஆப்ரேட் பண்ணுறவனாக இருக்கிறான், தேவனோடு எப்படி உறவில் இருக்கிறான், தேவன் சொல்கிறது அப்படியே நம்புறது, அவர்கிட்ட இருக்கிற இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் தேவனோடு, அதுதான் பாருங்கள் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தேவ மனிதனை இந்த பூமிக்கு கொண்டு வரதா இருக்கிறது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ இந்த ஆவிக்குறைகளை தான் நமக்கு இந்த மாற்றம் நடக்குது. இப்போ நம்ம சர்ச்சுக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் எத்தனையோ பேர் வந்திருக்கீங்க, நமக்கு ஆசீர்வாதங்கள் நிறையா வருது. ஆனால் இந்த லெவலுக்கெல்லாம் ஒரு பிளெஸ்ஸிங்ஸை பார்க்க முடியுதாங்க? இந்த அளவுக்கு பிளெஸ்ஸிங்ஸை தாவீது ஓரளவு அனுபவிச்சிருக்காரு, ஓரளவு சாலமோன் அவருடைய பிளெஸ்ஸிங்ஸில் இந்த ஓரளவு பார்க்க முடியுது. ஆனாலும் பயங்கரமான பிளெஸ்ஸிங்ஸு ஒரு கிறிஸ்டியானிட்டியில் இன்றைக்கும் பெருசாக அந்தளவுக்கு பார்க்க முடியுதானா? இல்லைங்கிற மாதிரி தான் சொல்ல முடியும். அது ஏன் அப்படின்னா, அப்படிலாம் நமக்கு உடனே கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன ஆயிடுவோம், கெட்டு போயிடுறோம். அப்படியே ஆவியில் நிறைந்து பாடுறவங்க பேசுகிறவங்களே கொஞ்சம் பேரும் புகழும் வந்தவனையும் ஒன்றும் இல்லாமல் போகிறாங்க அப்படின்னா, நம்ம கொஞ்சம் மெதுவாகவே போய் எல்லாத்துலேயும் சஸ்டெயின் பண்ணி நல்லபடியாக இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த மாதம் தேவன் என்ன கொடுத்துருக்கிறார், நமக்கே சில நேரம் ஆண்டவரே போதும்னு ஆயிடுது, பொறுத்திருந்து பரவாயில்ல, சோதனைக்கு மேலே அவர் சோதிக்க மாட்டார். உங்களுடைய திராணிக்கு மேல் என்ன பண்ண மாட்டாராம், சோதிக்க மாட்டார். சோதனையை தாங்கிக் கொள்ளக்கூட திராணியும் கொடுப்பாரு. அதே நேரத்தில் இதுக்கு மேலே முடியல, நீங்கள் என்னைக்கு, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஆண்டவர் தான் நமக்கு பிளெஸ்ஸிங். என்றைக்குமே எத்தனை பிளெஸ்ஸிங்ஸ் வந்தாலும் யாரை பிளெஸ்ஸிங்காக என்றைக்குமே பார்க்கணும்? ஆயுதன்னு கொஞ்சம் நல்லா சொல்ல. ஏசு கிறிஸ்து, ஆண்டவராக ஏசு கிறிஸ்து தான் உண்மையான ஆசீர்வாதம்னு சொல்லி, இங்கிட்டு ஒரு 10 மூட்டை தங்கம் கொண்டு வந்து வைக்கலாம், இங்கிட்டு ஒரு 10 மூட்டை வைரம் கொண்டு வந்து வைக்கலாம், இங்கிட்டு பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஜெபம் பண்ணுறதுக்கு எனக்கு ரெடியாக நிற்கலாம், அப்படியே போய் இது பண்ணிவிட்டு மறிச்சவங்க எந்திரிச்சு போங்க அப்படிங்கிற அளவுக்கு பவர் கொடுத்துருக்கலாம். என்னதான் இருந்தாலும் இது எதுவுமே என்னோடய பிளெஸ்ஸிங்ஸ் கிடையாது. எனக்குள்ளே இருக்கிற தேவன் தான் என்னோடய பிளெஸ்ஸிங்ஸ். இதே போல தான் நாளைக்கு உங்களுக்கும் வீடு வரலாம், வாசல் வரலாம், பேர் வரலாம், புகழ் வரலாம். ரொம்ப நல்லா ஆசீர்வதிச்சிருக்காரு போலங்க தேவன் உங்களை. ஆமாங்க, ஏன்னா ஆசீர்வாதமாகி அவரை நான் பிடிச்சுக்கின்றதுனால இதெல்லாம் பாருங்கள் சைடில் வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இது வந்தாலும் போகலாம், இது போனாலும் போகலாம், ஏன்னா இதெல்லாம் வந்து டெம்ப்ரவரி. சரிங்களா? எது மாத்திரம்தான் மாறாது, அது தேவன் மாத்திரம்தான் மாறாது. அந்த மைண்ட் செட்லாம் உங்களுக்கு வந்துட்டு அதுக்கடுத்து உங்களை பிளஸ் பண்ணார்னா, அந்த ஆசீர்வாதம் அந்த செழிப்பு உங்களை என்றைக்குமே ஸ்பாயில் பண்ணாது. நிறைய பேர் அங்கே போய் கண்ணு வச்சு அங்கே பிடிச்சி கடைசியில் அதை சஸ்டெயின் பண்ணி அதை பிடிச்சி வைக்கிறதுக்காக தேவனை கை விட்டுறாங்க. எனக்கு இவ்வளோ ஒரு டாப் மோஸ்ட் ரேங்க் கிடச்சிருச்சு, இதை எப்படியாவது என்ன பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணலாம், ஒரு பிஸ்னஸில் நீங்கள் டாப் 1 இருக்கீங்க, அந்த டாப் 1 இருக்குது, ஆண்டவர் கிருபையில் வந்துட்டீங்க. அதுக்கடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ போகிற மாதிரி இருக்குன்னா, அதை நான் அப்படியே அந்த டாப் 1 மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதுக்கடுத்து நான் உலகத்தில் வெளியில் போய் இல்லீகலாக போய் இல்லை லஞ்சம் கொடுத்தோ இல்லை அநியாயங்கள் செய்தோ நான் ஏதாவது பண்ணி நான் அதில் இருந்து ஆகணும் அப்படிங்கிற மாதிரி போகும்போது என்ன ஆயிடுது, நம்ம எதை பெருசாக நினைக்க ஆரம்பிச்சிடுறோம், அந்த ஆசீர்வாதத்தை பெருசாக ஆரம்பிச்சிடுறோம், ஆசீர்வாதமான தேவனை விட்டுறோம். ஆனால் உண்மையான ஆசீர்வாதம் எது? தேவன்.
இது வரலாம் போகலாம், அது எனக்கு பெரிய விஷயமே இல்லை. என் தேவன் என்னோடு இருக்கிறவர், அவர் தான் மாறாதவர் இல்லையா? ஏன்னா இந்த காணிக்க கொடுக்கறது, இந்த தங்கம் வெள்ளி பொண்ணு கொடுக்கறது, சில நேரம் மனுஷங்களுக்கு கொடுக்கணும்னு தோணும், சில நேரம் கொடுக்கணும்னு தோணாது. சில நேரம் உங்களை பெருசாக பேசணும்னு தோணும், சில நேரம் பெருசாக பேசணும்னு தோணாது. சில நேரம் உங்களை பெரிய பவர்ஃபுல்லாக பார்ப்பாங்க, சில நேரம் பவர்ஃபுல்லாக பார்க்காம இருப்பாங்க. ஆனால் என்றைக்குமே நம்மளை ஒரே மாதிரி பார்க்குறவர், நேசிக்கிறவர், நம்மளை மதிக்கிறவர், நம்மளை விட்டு கொடுக்காதவர் தேவன் மாத்திரம். நம்ம குறை இருந்தாலும் நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணி போகிறவர் தேவன் மாத்திரமே. அதனால தான் அங்கே கண் என்றைக்குமே இருக்கணும். அப்படி இருக்கும்போது நமக்கும் சந்தோஷம், நம்மளுடைய பிளெஸ்ஸிங்ஸ் அதுவாக இருக்கும்போது எவ்வளோ கீழே போனாலும் அங்கேருந்து மேலே தூக்கிட்டு வர தேவனால் முடியும். அப்போ இது எல்லாத்தையும் சரி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மெச்சூர் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நீங்கள் இங்கே இத்தனை பேர் இருக்கீங்களா? இத்தனை பேர் இருந்தாலும் நான் வார்டில் பேசிட்டு தான் இருக்க போகிறேன். நாளைக்கு இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், அது வேறு விஷயம், நடக்க தான் போகுது. அப்போயும் இதே ஆட்டிடியூடு தான், இதே பேச்சு தான், வேறு இதுலேயும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு இல்லை இதுவும் வராமல் உட்காந்துருக்கோமா, அப்போயும் வார்டில் கேமரா பார்த்து பேசிக்கிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா கர்த்தர் கொடுத்துருக்கிற வேலை, கர்த்தருக்காக பார்க்குறது மட்டும்தான் என்னோட வேலை. ஆண்டவரே நீங்கள் எத்தனை பேரை நீங்கள் வச்சுருக்கீங்க, அவங்களுக்கு ஊழியம் செஞ்சு நம்ம போகணும், அதுதான் என்னோட வேலை. நான் உட்காந்துக்கிட்டு இதுக்கு ஒரு பிளான் பண்ணி அதுக்கு ஒரு பிளான் பண்ணி கடைசியில் ஆர்டிஃபிஷியல் ஏதாவது ஒன்று பண்ணி ரெடி பண்ணி அது நிற்குமானா நிற்காது. கொஞ்ச நாள் கழித்து அப்படியே சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சு போயிடும். ஆனால் அவரே நம்பி போயிட்டு இருக்கும்போது பெரிய பெரிய பாஸ்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், அன்னைக்கு ஆண்டவரே எனக்கு என்ன ஏன் வரல அப்படின்னு நினச்சேன், இத்தனை பேர் வரலையே அத்தனை பேர் வரலையேன்னு. ஆனால் இப்போ புரியுது, ஒருவேளை நான் அந்த ஸ்டேஜில் எனக்கு தேவன் இதெல்லாம் கொடுத்துருந்தாருன்னா என்னாலேயே இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியாது, மேனேஜ் பண்ணியிருக்க முடியாது, எனக்கு பைத்தியம் முடிச்சு நான் ஓடி இருந்திருப்பேன். கரெக்டாக அப்படி தான் ஆண்டவர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி. அதே போல் ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் சில நேரங்கள் சில விஷயங்கள் இது நடக்கலையே அது நடக்கலைன்றோம், ஏற்ற நேரத்தில் கரெக்டாக அது இது நடக்கும். ஆனால் இந்த மாதம் தேவன் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆண்டவரே இதெல்லாம் எப்படிங்க நடக்கும் அப்படின்னு நினைக்கலாம். அதுக்கு தான் ஏசாயா 60ஆம் அதிகாரத்தை நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். 60ஆம் அதிகாரத்தில் முதல்ல 5 வசனங்கள், அது 5வது வசனத்தினுடைய முடிவில் தான் இது வருது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜெருசலேம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு தேவன் கொடுக்குற வாக்கு. அவரால் அழைக்கப்பட்டதுனால நமக்கும் இந்த வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தேவன் சொன்னார், இந்த மாதம் போய் சொல், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொல்லி. சரி இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இந்த வசனங்கள்லாம் வருது. அதுக்கு முன்னால் என்னனால அது நடந்துச்சு அப்படிங்கிறத வாசித்தா தான் நம்ம புரியும் இல்லையா? ஸோ 60ஆம் அதிகாரத்தில் முதல் 5 வசனங்கள் பாருங்கள். மைக் இருக்கா? முதல் 5 வசனங்கள் படிப்போம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்கள் ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்தில் இருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும். ஆமென். அதுக்கு தொடர்ந்து ஃபுல்லாக பிளெஸ்ஸிங்ஸ் தான். அது ஃபுல்லாகவே நீங்கள் வீட்டில் இருக்கும்போது படித்து பாருங்கள். பட் எதனால அவங்க இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்குது? அதாவது இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தத்தில் தேவன் வந்து ரெஸ்டோரேஷன் பண்ணுறார். ஃபஸ்ட்டு என்னதுன்னா, இழந்ததில் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. இங்கே ஜெருசலேம் மக்கள் அப்பப்போ ஆண்டவரை விட்டு போயிட்டு விக்கிரகத்தின் வழியிலையோ அதனால் போய் எதிரிகள் கையில் போய் மாட்டி நிறைய அடி வாங்குவாங்க. மறுபடியும் தேவனை நோக்கி வருவாங்க, மறுபடியும் தேவன் தேய்ச்சி ஆற்றி இந்த மாதிரிலாம் ப்ளஸ் பண்ணுவார். இன்றைக்கி நமக்கும் பாருங்கள் இந்த பிளெஸ்ஸிங்ஸை கொடுக்குறாரு. குறிப்பாக ஃபஸ்ட்டு இழந்ததை எல்லாவற்றிலையும் மிகப்பெரிய ஒரு ரெஸ்டோரேஷன். அப்படின்னா என்ன, இழந்ததை எல்லாமே திரும்பி தருது. அது எந்த லெவல் திருப்பி தருவார் அப்படின்னு போட்டிருக்கு அப்படின்னா, அதாவது என்ன மாதிரி ஒரு வெல்த் அப்படின்னா, அமேசிங்கான, நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு வெல்த். வெல்த்னா என்னது, செல்வம், ஆசீர்வாதம் இல்லையா, செழிப்பு, இது எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடியது அந்த வெல்த். ஹெல்த்துங்கிறது உடம்பு, வெல்த்துங்கிறது நமக்கு அந்த ப்ராஸ்பரிட்டி எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடியது. இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு வெல்த்தை கொண்டு உங்களுடைய இழப்புகளை தேவன் பூர்த்தி செய்ய போகிற மாதம். ஃபஸ்ட்டு என்னது, ரெஸ்டோரேஷன். அந்த என்ன மாதிரி ரெஸ்டோரேஷன் அப்படின்னு சொல்கிறது, என்ன மாதிரி வெல்த் உங்களுக்கு, அதாவது வெல்த் ஆஃப் த சீ அப்படின்னு போட்டிருக்கு. வெல்த் ஆஃப் த சீ,
கடலில் இருக்கிற மொத்த ஆசீர்வாதங்கள் அப்படின்னா, அந்த கடலில் இருக்கிறவங்களுக்கு, அந்த கடல் வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும். அதில் இருக்கிற ஒவ்வொன்றும் அவங்களுக்கு வந்து மீனை பிடிச்சாலும் அவங்களுக்கு காசு, அதில் இருக்கிற சங்கு சிற்பிகளை எடுத்தாலும் காசு, ஒவ்வொன்றிலையும் அங்கே பார்த்தீங்க அப்படியே குமிஞ்சு கிடக்கிற மாதிரி முத்துக்கள், பவளங்கள் எல்லாம் கிடக்கிற அளவுக்கு அங்கே இருக்குது. இப்போ தேவன் சொல்கிறாரு, நான் கொடுக்குற ஆசீர்வாதம் உன்னை நான் எப்படி ரெஸ்டோர் பண்ண போகிறேன் தெரியுமா? நீ இமேஜினே பண்ண முடியாத அளவிற்கு ஒரு வெல்த் இந்த மாதம் உன் வாழ்க்கையில் வந்து பலிக்க போயிரு. அகைன் நான் காலையிலேருந்து எனக்கே தேவனே, இப்படி ஒரு பெரிய ஒரு பயங்கரமான என்ன சொல்கிறது, இந்த காடைகளை தேவன் வந்து அவங்க கேட்கும் போது வந்து குமிச்சார் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ஒரு பயங்கரம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் எல்லாம் அடிமைகளாக இருந்தாங்க. ரிட்டன் போகும்போது எல்லாத்துலேயும் போய் தங்கம் வெள்ளி எதாவது கேட்டு போய் வாங்கிட்டு போ அப்படின்னாங்க. ஓவர் நைட்டில் கோடீஸ்வரர் ஆனாங்க. ஆபிரகாம்லாம் பயங்கரவாது, அப்படியே அவருடைய செல்வாக்குகள் செழிப்பு தாங்காமல் பூமியே கொள்ளலையாம். அதனால தான் லோத்தும் அவரும் பிரிகிறாங்க. அப்படி ஒரு ப்ராஸ்பரிட்டிலாம் பார்க்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் நடந்தால் இந்த மாதிரிலாம் பயங்கரமாக விஷயங்கள் நடக்கும். இப்படி ஒரு அமேசிங்கான ஒரு வெல்த்தா, ரெஸ்டோரேஷனா, இந்த டைமா அப்படிங்கிற மாதிரி கேட்டது. ஆமாம், ஏன்னா அவர் சொன்ன வார்த்தையை நம்புவது தான் நமக்கு நல்லது. ஏன்னா அவர் ஒரு டைம் வச்சுருப்பார், அந்த டைம் நமக்கே புரியாது. யோசேப்பு அது வரைக்கும் ஜெயிலில் தான் உட்காந்துருக்கிறாரு. கூப்பிடுவாங்க, கடைசியில் அவருக்கே நம்பிக்கை போயிடுச்சு, இந்த மேல் நம்மளை கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவன் போய் பானபாத்திரக்காரன் ராஜாவோட செட்டில் ஆகிட்டான், முடிஞ்சிருச்சு. அவனும் மறந்துட்டாங்க, அவனும் யோசேப்பை சொல்லி நினைக்கணும் ஞாபகமே இல்லை. ஆனால் தேவன் மறக்கலை. யார் மறக்கலை? யோசேப்பும் விட்டுட்டார். ஏன்னா யாருனாலும் தெரியும், இதுக்கு மேலே நம்மளும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம், முயற்சி பண்ணி பார்த்தோம், சரி பார்ப்போம், இல்லைன்னா இப்படியே ஆண்டவரை நம்பிட்டு ஜெயிலே இருந்துட்டு போவோம் அப்படின்னு அவனு நினச்சிட்டான். பானபாத்திரக்காரனும் போய் சொல்கிறேன்ப்பா ராஜாட்ட போய் ஃபேவர் பண்ணுறேன்ப்பா சொன்னவனும் மறந்துட்டான். தேவன் மறக்கலை. பக்கத்தில் உங்க பார்த்து சொல்லுங்க, யார் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். அவர் உங்களுக்கு சொன்னதை அவர் செய்து முடிப்பார். அப்படிப்பட்ட ஒரு மாதம் தான் இது. பர்சனலாக எனக்கு ஊழியத்துக்கு, ஊழியத்தில் இருக்கிற உங்களுக்கு நிறைய நேரங்களில் இது போதும் பார்த்துக்கலாம், அப்படியே போட்டு வண்டி அவரை நம்பி அப்படியே போயிடுவோம், முடிஞ்சிட்டோம், எது நடக்குமோ போட்டோம் அப்படிங்கிற மாதிரி 1000 விஷயங்கள் உங்கள் மனசில் தோணலாம். ஆனால் தேவன் மறக்கலை. என்ன பண்ணல? தேவன் மறக்கலை. இதுக்குன்னே ராஜாவோட தூக்கத்தை போய் டிஸ்டர்ப் பண்ணுறார். இதுக்குன்னே என்ன பண்ணுறாரு? ராஜா நமக்கு பிளெஸ்ஸிங் கொடுக்கறதுக்கு அவர் டைம் வச்சிருக்கிற டைம் உங்களுக்கு ஆன் ஆயிடுச்சுன்னா அவர் உங்களுக்காக எதையும் செய்வார், எதையும் அசைப்பார், எதையும் மாற்றுவார். இதெல்லாம் நமக்கே புரியாதுங்க. எப்படிங்க இதெல்லாம் தலை சுற்றுதே அப்படின்னு. அது என் லைஃப்பில் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி சில பெரிய பிரேக் த்ரூவெல்லாம் லைஃப்பில் அப்பப்பெல்லாம் பார்த்துருக்கீங்க. இது வரைக்கும் பார்க்காம இருக்க முடியாது. ஏன்னா நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்துட்டுருக்கோம். முதல்ல இருந்த ஸ்டேஜுக்கு இப்போ நீங்கள் இருக்கிறது, நான் இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அங்கெல்லாம் சில பிரேக் த்ரூஸ் நடந்திருக்கா, இத்தனை பேருக்குலாம் நடந்திருக்கு. அப்போ நமக்கே புரியாது எப்படி நடந்துச்சு, நம்ம அப்படி தானே உட்காந்துருந்தோம். இப்போ அடுத்த பிரேக் த்ரூ வருது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்பையும் இதே மாதிரி தான் உட்காந்துருந்துருப்பீங்க. என்னடா இப்படியே போயிட்டுருக்கே அப்படின்னு. அன்றைக்கி ஒரு பெரிய பிரேக் த்ரூ வந்து தான் இன்றைக்கி நீங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க. இன்றைக்கி மறுபடியும் இன்னொரு பிரேக் த்ரூக்கு ஆயத்தப்படுத்திட்டாரு. ஆயத்தப்படுத்தினதுனால இப்போ உங்களுக்கு அடுத்த பிளெஸ்ஸிங்ஸில் கொண்டு போகிறார். ஆயத்தப்படுத்தாமல், பரிசுத்தப்படுத்தாமல், நம்மளை சீர்படுத்தி சிறப்படுத்தி நிலைநிறுத்தாமல் போய் கொடுத்தாருன்னா நம்ம ஒரு நிமிஷம் இழந்துட்டு போயிடுவோம். ஆனால் ஆயத்தப்படுத்திட்டு கொடுத்தாருன்னா நம்ம ஸ்டேபிளாக நிற்போம். அந்த பிளெஸ்ஸிங்ஸை உட்காந்து நல்லா அனுபவித்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம். அப்போ இந்த ரெஸ்டோரேஷன் ஆண்டவர் பார்க்குறாரு. நம்ம சில நேரங்கள் கூட நீங்கள் கூட நம்மலாம் இதெல்லாம் பட்டோம், இதெல்லாம் செஞ்சோம், இதெல்லாம் போச்சு, பரவாயில்ல அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், நம் தேவன் உங்களை உயிர்னு மேலே நேசிக்கிறதுனால நீங்கள் ஒரு செகண்ட் ஏதோ ஒரு விஷயத்தில் இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு நினச்சிருந்தா கூட, இல்லை ஒரு பைசா ஏதாவது ஒன்றில் தெரிஞ்சோ தெரியாமலோ, நான் சொல்கிறேன் இது நம்ம தெரியாமல் பண்ணதுனால தானே, நம்ம ஆண்டவர் பேச்சு கேட்காம பண்ணால் கூட பாருங்கள், வீட்டில் 2 பிள்ளைகளை தப்பு பண்ணால் கூட என்ன பண்ணுவோம்? அடிப்போம். அடிச்சுட்டு என் பிள்ளை இவ்வளோ கஷ்டப்பட்டு போச்சு, இப்படி ஆகி போச்சு, அதுக்கு பதிலாக சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் பாருங்கள் தகப்பன் உள்ளம் தாயுள்ளம். அவன் பண்ணது தப்பு தான், அவன் பண்ணது தப்புக்கு இது நடந்திருக்க தான் இருக்கணும். இருந்தாலும் என் பிள்ளைக்கு இது நடக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக அவனை நான் ப்ளஸ் பண்ணி அவனை எல்லாருக்குமா நிப்பாட்டுவேன். ஏன்? இது அன்பு செய்து. இதை நம்ம பெரிய இதுன்னு சொல்லலைங்க, அவர் நம்மளை நேசிக்கிறனால அதை செய்கிறார். தெரிஞ்சும் மிஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை தெரியாமல் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் மிஸ் பண்ணதை எல்லாத்தையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்க போகிற மாதம் இந்த கிரேட் ரெஸ்டோரேஷன். அடுத்து ஒரு தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயத்தை இந்த மாதம்
ஒரு இனம் புரியாத ஒரு சமாதானம் நிரப்ப போகிறது. ஃபர்ஸ்ட் என்னது? ரெஸ்டரேஷன் வித் அ கிரேட் அபாண்டன்ட் பிளெஸ்ஸிங்ஸ் அல்லது வெல்த்ன்னு சொல்லலாம். செகண்ட் என்னதுன்னா பீஸ், அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அப்படின்னா என்ன? அவ்வளோ ஒரு ஜாய், எக்ஸ்ட்ரீமான ஒரு ஜாய். இங்கே வந்து பூரிக்கும் அப்படின்னு சொன்னது ஒரு அமேசிங்கானது. ஏதோ பரவாயில்லைங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது இல்லை. இங்கே இருக்கிறது அமேசிங். அதனால் நம்ம ஊழியத்துக்கு அமேசிங்னு வச்சுருக்கோம். ஸ்கூல் வச்சுருக்கவங்க கூட பாருங்கள் அமேசிங் கிட்ஸ்னு வச்சோம். ஏன்னா பெஸ்ட்டான ஒரு சில்ட்ரனாக நம்ம இதில் வந்து படிக்கிறவங்க வருவாங்கன்னா அதுக்கு என்ன மாதிரி வேர்ட்ஸ் போடலாம், நிறையா சூப்பர், எக்ஸ்ட்ரானரி, அப்படி எப்படிலாம் பார்த்தோம். கடைசியில் அமேசிங் அப்படின்னு வைக்கலாம் அப்படின்னு. அதே தான் பாருங்கள் இங்கேயும். இங்கேனா தேவனுடைய இந்த வியக்கத்தக்க கிருபையை நம்ம இப்படி தான் சொல்ல முடியும், அமேசிங் கிரேஸ் தான் சொல்ல முடியும். அந்த லெவலுக்கு அவர் இருக்கிறதுனால அந்த லெவலான நம்மளுடைய பிளெஸ்ஸிங்ஸையும் கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு? அமேசிங், மிராக்குலஸ். அதாவது நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு ஜாய் உங்கள் லைஃப்பில் இந்த மாதத்தை ஃபீல் பண்ணி. சாதாரணமாக ஹாப்பி, காட் பிளஸ் யூ அப்படி இல்லை. எப்படிங்க இது சாதாரணமாகவே நம்ம அப்படி தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படி அமேசிங். இதெல்லாம் நடக்க சான்ஸே இல்லை. எப்படி நடந்துச்சு? எக்ஸ்ட்ராடினரி, சூப்பர் நேச்சுரலான விஷயம் தேவன் செய்ய முடியுமா? அதுக்கு அவரால் மட்டும்தான் முடியும். அதனால தான் அவர் பேர் என்னது? மிராக்கிள் ஒர்க்கிங் காட். அவர் பேர் என்னது? அதிசயம் செய்கிற தேவன். அவர் இன்றைக்கி மாறலை. சில நேரங்கள் சூழ்நிலைகள்லாம் டல்லாக போகும்போது அதிசயம் செய்கிற தேவன், அற்புதம் செய்ய எல்லாமே மறந்து போயிடும் நமக்கே. எல்லாமே அப்படியே போயிட்டுருக்கு, அப்படியே போவோம், அவரை நம்பி போவோம் அப்படின்னு. எங்களுக்கு எதுவுமே நடக்காத மாதிரி இருக்குது, அமைதியாக இருக்காரு, எதுவுமே நடக்காத மாதிரி இருக்குது, அப்படியே சலனமே இல்லாமல் வாழ்க்கை போயிட்டுருக்கு, ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது வாழ்க்கை, எதுவுமே இல்லாத மாதிரி போயிட்டுருக்கா. ஆண்டவர் ஆனால் ஒர்க் பண்ணிகிட்ருக்காருன்னு அர்த்தம். இங்கேயுமே அமைதியாக இருக்குன்னா ஆண்டவர் அப்படியே கைவிட்டார், நடுத்தரில் விட்டுட்டாருன்னு கிடையவே கிடையாது. அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. என்னைக்கு உங்களை கரம் பிடிச்சாரோ நீங்கள் விட்டால் அவர் விட மாட்டார். இது வந்து எழுதி வைத்து கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் யார்? அவருடைய பிள்ளையாக மாறிட்டீங்க. உங்களை அவர் மிஸ் பண்ணுறதுக்கு விடவே மாட்டேன். இன்னும் சொல்லப்போனால் நீங்களும் நானும் ஒன்றும் இல்லாமல் பாவிகளாக இருக்கும்போதே நம்மளை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு இறங்கி வந்து உயிரை கொடுத்து உயிர் தெளிந்து நான் தான் உன் அப்பா, நான் தான் உன் மனவாள், நான் தான் உன் தேவன் புரிய வச்சு இப்போ உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டு இப்போ போய் மிஸ் பண்ணுவாரா? நீங்களே சொல்லுங்கள். மிஸ் பண்ண அதனால தான் எங்கே சுற்றினாலும் மறுபடியும் அங்கே வந்து உட்காந்துடுறீங்க. வந்து பக்கத்தில் அவங்க பார்த்து சொல்லுங்க, எங்கே சுற்றினாலும் ஏன் வரீங்க தெரியுமா? நீங்கள் வரல, அவருடைய அன்பு உங்களை கொண்டு வருது. இல்லைனா எங்கேயோ போய் சேர்ந்துருப்போம், அவ்வளோதான், முடிஞ்சிருக்கும் இல்லையா? எங்கே சுற்றினாலும் சரி மறுபடியும் வண்டி கொண்டு வந்து இங்கே பார்க் பண்ண வைக்கிறாருன்னா அது தேவ கிருபை. அவர் கரம் உங்களை பிடிச்சிருக்கிறதுனால. நீங்கள் அப்பப்போ பிடிச்சிட்டு வர்றது, விட்டுட்டு போகிறது நமக்கு அது கேஷுவல். நம்ம அந்த அவளுக்கு தான் நம்மளுடைய விசுவாசம், ஃபெய்த்து. ஆனால் அவர் உங்கள் கரத்தை டைட்டாக பிடிச்சிருக்கிறார். அப்போ இங்கே அப்படிப்பட்ட ஒரு அமேசிங்கான ஒரு சந்தோஷம், எக்ஸ்ட்ரீம் ஜாய் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்ட்ரீம் ஜாய் அது உங்கள் இருதயத்தை நிரப்ப போகிறது. ஒரு இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஏதோ வாய் மட்டும் அப்படி சிரிச்சிட்டே இருக்குங்க, இருதயத்துக்குள்ளே ஃபுல்லாக கவலை இருக்குன்னு சொல்லலை. ஏன்னா இங்கே வர்றது தான் பாருங்கள் லைஃப்பில் உங்களுக்கு பெரிய விஷயம். இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் மாதம். அது எப்படி நடக்குது? ஃபர்ஸ்ட் தேவன் சொல்றாரு, எழும்பி பிரகாசி என் மகனே மகளே, இந்த தடவை உன்னை என்ன பண்ண போறேன், அப்படியே ஒடுங்கி போய் ஸ்பிரிச்சுவலாகவும் சரி அப்படியே எல்லாமே அப்படி ஒரு மாதிரி ட்ரையாக போகிற மாதிரி இருக்கு. தேவன் சொல்றாரு, இந்த ரைட் டைம் ஹேஸ் கம், நவ் திஸ் யுவர் டைம். நான் ஸ்கூல் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஊழியத்துக்கு தான் வரப்போகிறேன்னு முதல்ல தெரியாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ என்ன பண்ண போகிறோம்? ஏன்னா பாருங்கள், என் கூட ஸ்டாஃப்ஸாக போட்டவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களையும் ஆண்டவருக்குள்ளே நம்பிக்கை நடத்தி கொண்டு வந்தேன். இங்கே கூட ஒரு அம்மா வருவாங்க, அவங்களும் அதில் ஸ்டாஃபாக இருந்தவங்க தான். அப்புறம் இன்னொருத்தவங்களாம் ஸ்டாஃபாக இருந்தாங்க ஆண்டவருக்குள்ளே இருக்கிறவங்க. சரி க்ளோஸ் பண்ணோம். அவங்களுக்கு க்ளோஸ் பண்ணி ஒரு மாதத்தில் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சு. போயிட்டு வாங்க, ஆண்டவர் கதவை திறந்துட்டேன். அடுத்து இன்னொருத்தவங்களுக்கு எனக்கு வேலை கிடச்சிருச்சா, போயிட்டு வாங்க, நான் மட்டும் உட்காந்துட்டே இருக்கிறேன். நான் ஸ்கூல் க்ளோஸ் பண்ணியாச்சு, ஆண்டவர் இது பண்ணிவிட்டு. ஏன்னா ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு பெரிய ஸ்கூல் பண்ண போகிறோங்கிற மாதிரி தான் கொண்டு வந்தார். அவர் அப்படி கொண்டு வந்து அடுத்து ஊழியத்தின் மூலமாக செஞ்சு முடிக்க போகிறேன்னு, ஊழியம் பண்ண போகிறோம். அந்த டைமில் எனக்கு 100% தெரியாது. இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அட்வான்ஸாக. இப்படி உட்காந்துருக்கோம், திருச்சி போகிறோம், இடம் வாங்குகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்கவுங்க வண்டியெல்லாம் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. சரி என் வண்டி கிளம்பிருச்சு, இங்கே வேலை செஞ்சவங்களாம், எனக்கு அங்கே வேலை கிடச்சி, இங்கே வேலை கிடச்சி கிளம்பு. என்ன இவங்க மட்டும் இப்படி உட்காந்துட்டே இருக்காங்க மாத கணக்கில், 1 மாதம் ஆகுது, 2 மாதம் ஆகுது அப்படி சொல்லிட்டு நம்மளை பார்த்து அவங்களே பரிதாபப்படுற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் எப்படி ஆயிடுச்சா, என்னடா நம்மெல்லாம் போய் அங்கங்கே போய் சேர்ந்துட்டோம், இவங்க இப்போதைக்கு எங்கேயும்
எங்கேயும் போகிற மாதிரி இல்லை, எதுவும் பண்ணுற மாதிரி இல்லை, இப்படி கடைசியில் பாவமாக இருக்கே இவங்கள பார்த்தா அப்படின்னு. அப்போ நமக்கே சில நேரங்கள் ஆண்டவரே அவங்களுக்கே வழியை திறந்துட்டீங்க, வாசல் ஓப்பன் பண்ணிட்டீங்க, இவங்களுக்கும் வழியை உடனே அவங்களுக்குலாம் பாருங்கள் நல்ல வேலை கிடச்சிருச்சு, இங்கே இருந்த மாதிரி ஓகே காட் பிளஸ் யூ காட், இங்கே மட்டும் நம்ம மட்டும் இப்படியே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னா, இங்கே இவ்வளோ பெரிய வழி ஓப்பன் பண்ணி வச்சுருந்துருக்காரு, எனக்கு அப்போ தெரியாது. இத்தனை பேருக்கு புரியுது. இங்கே இவ்வளோ பெரிய பிளான் இருந்திருக்கு, என்ன இங்கே இவ்வளோ பெரிய விஷயங்கள் அதுக்கு என்னை அங்கே ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி இருந்திருக்காரு. நான் அங்கே போயிடுச்சு, அந்த வண்டி போயிடுச்சு, இந்த வண்டி போயிடுச்சு, என் வண்டி மட்டும் இப்படி நின்றுக்கிட்டே இருக்கே, என் வண்டி என்னைக்கு போய் கரை சேருன்னு தெரியலையே, ஆண்டவரே உங்களை நம்பி தானே உட்காந்துருக்கேன், நீங்கள் சொன்னதுனால தானே இப்படி உட்காந்துருக்கேன், அப்படியே பிளாங்காக இருக்கும். பார்க்குறவங்களாம் இது சும்மா ஏதோ சொல்லிக்கிட்டு இதை அலையுது, ஆண்டவர் சொல்லி தான் நடந்திருக்கணும்ல. இப்படி தான் நம்மளை சில நேரம்லாம் வெயிட்டிங்கில் இருக்கும்போது கேட்பாங்க. அப்போ எப்படி இருக்கும் நமக்கு? அப்படியே கஷ்டமாக இருக்கும். நம்மளை பார்த்தா ஏமாத்துக்கார மாதிரி பார்க்குறாங்கல்ல. ஏன்னா பொதுவாக உலகம் எப்படி கணக்கு போடும்? அவர் சொல்லியிருந்தா உங்களை நடந்திருக்கணும்ல. நீங்கள் எத்தனை பேர் அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? யோசேப்புக்கெல்லாம் அவர் மாதிரி நீ ஏன் உன்னுடைய சகோதரர்கள்லாம் உன் காலில் வந்து விழ ஜெயிலில் உட்காந்து களி தின்னுக்கிட்டு உனக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தா நடந்திருக்கணும்லடா, ஏன்டா உனக்கு இந்த மாதிரி சூழ்நிலை அப்படின்னு சொல்லி. ஆனால் வேதவசனம் சொல்கிறது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசேப்போடு அது தெரியல நமக்கு. இப்போ பைபிள் படித்து முடிக்கும் போது தெரியுது, வண்டி அவன் போகிற வண்டியெல்லாம் அடுத்தடுத்து ஏணிப்படி மாதிரி ஏறி ராஜாவை மீட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற சான்ஸுடா அப்படின்னு. இத்தனை பேருக்கு புரியுது? அங்கே சினாரியோ எல்லாமே ராஜாவை மீட் பண்ண வச்சு எகிப்தினுடைய அதிபதி ஆக்குறதுக்கு ஆண்டவர் போட்டிருக்காரு பாருங்க. தடைக்கல்லை கூட படிக்கல்லாம் மாற்றிக்கிற தேவன். அவன் எல்லாத்துமே பர்பஸாக அவன் லைஃப்பில் பரவாயில்ல, ஜெயிலில் போட்ட மாதிரி குழியில் போட்ட மாதிரி எங்கே போட்டாலும் சரி, தேவ பிள்ளைகளுக்கு அது சகலத்தையும் நன்மையாக மாற்றுகிற தேவன். அது ஒன்று நல்லா புரிய வைக்கிறார் பாருங்க. அப்போ வண்டி போயிட்டே இருக்கு. அதுக்கடுத்து தான் பாருங்கள் மினிஸ்ட்ரியில் இந்த மாதிரி சுவிசேஷ ஊழியம் சைடில் இதுவாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பித்து கடைசியில் நிறைய தீர்க்கதரிசிகள் வந்து இல்லை உங்களை இப்படி தான் பண்ணியிருக்கார் ஊழியந்தான் அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து பண்ணி இன்றைக்கி ஊழியத்தில் ஒரு 5 வருஷம் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லாமல் தேவன் போ நான் பார்த்துக்கிறேன், நான் கூட வந்து வழிநடத்துவேன், பைபிள் காலேஜ் படிக்க வேண்டாம், எதுவும் படிக்க வேண்டாம் போனார். எங்கள் வீட்டில் எங்கள் பேரண்ட்ஸும் யாரும் பாஸ்டர்ஸ் கிடையாது, யாரும் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இத்தனைக்கும் கூட அப்போல்லாம் ஒரு சிலர்லாம் இருந்தாங்க, அவங்க கூட இப்போ யாரும் இல்லை கூட இந்த கைட் பண்ணுறதுக்கு. அழைத்தவர் ஒருத்தரை மாத்திரமே நம்பி இத்தனை வருஷமாக தலைவி எங்கேயும் வைக்கப்படாமல் குனியாமல் உங்கள் எல்லாருக்கும் இன்னும் எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாக வச்சுட்டு வர்றாருன்னா அது எல்லாம் அவருடைய கிருபை. இன்றைக்கி அந்த வேலை கிடச்சி போனவங்கலாம் இன்றைக்கி அந்த வேலையில் அடுத்து வேலை போனப்போ இன்னொரு வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதே சம்பளத்தில் இன்னமும் கொஞ்சம் அப்படியே கவலையில் கஷ்டத்தில் இருக்காங்க. இன்றைக்கி நம்ம எந்த லெவலில் இருக்கோம்னு யோசிச்சு பாருங்கள். இனி பெரிய லெவல் போக போகிறோம், அது வேறு விஷயம். அதனால் வெயிட்டிங் அப்படி லேட் ஆகுது, அங்கே போயிடுச்சு வண்டி இங்கே போயிடுச்சு வண்டி, ஆண்டவரே உங்களை நம்பி இப்படி உட்காந்துருக்கீங்க, ஏன் வண்டி மட்டும் லேட் ஆகுதா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் காத்திருக்கீங்களா? பெரிய ஆசீர்வாதத்துக்காக காத்துட்ருக்கீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இப்போயும் எவ்வளோ வாக்குத்தத்தங்கள், என்ன ஆண்டவரே போயிட்டுருக்கு வண்டி, இப்படி போயிட்டுருக்கு அப்படி போயிட்டுருக்கு, ஒரு ஸ்மார்ட் ட்ரையா, இதுக்கு மேலே தாக்க முடியாத ஆண்டவரே என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்கள் வந்துட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து பெரிய பிரேக் த்ரூ நடக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த சுச்சுவேஷன்லேயும் அப்படி தான் அவங்க கூட்டிகிட்டு போய் கரெக்டாக ஒரு ப்ராஃபஸி சொல்கிறவங்க கையில் ஆக்சுவலாக வேற ஒருத்தவங்களுக்கு ஜோம் பண்ணணும்னு கூட்டிகிட்டு போனோம். கடைசியாக எனக்கு தான் அன்றைக்கி உள்ளுக்குள்ளே வச்சு ப்ரெஷரில் இனிமேல் தாங்காது வண்டி வெடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி கடைசியில் அங்கே போட்டு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் நடந்து அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அதே போல் இந்த மாதத்திலும் பெரிய பிரேக் த்ரூ உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. உங்களுக்குள்ளே என்ன ப்ரெஷரில் உங்கள் வண்டி போயிட்டுருக்குன்னு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். கர்த்தரையே நம்பி என் வண்டி போயிட்டுருக்கு, வெளியில் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன், உள்ளே எவ்வளோ ப்ரெஷர் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கீங்களா? இன்னும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கான பிரேக் த்ரூ டைம் இந்த மாதம் உங்களுக்கு வருகிறது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறவங்க யாருக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா அந்த மாதிரி சினாரியோவில் போயிட்டுருக்கவங்களுக்கு தான் தெரியும். யோசேப்பு அப்படி தான் போயிட்டு இருந்தான். இனிமேல் வெளியில் வந்தா என்ன வரல என்ன, இனிமேல் வெளில வர சான்ஸே இல்லை, போல பரவாயில்ல இங்கேயே ஆண்டவரை துதிச்சு இப்படியே உட்காந்து செஞ்சிட்ருப்போம். டைம் வந்துச்சு, இந்த ரைட் டைம். யோசேப்புக்கே புரியல, ராஜா கூப்பிட்ற வேமாவா, ஐயோ என்னன்னு தெரியல ஏன்னு தெரியலையே. உடனே பாருங்கள் அவ்வளோ தூரம் ஒன்றுமில்லாமல் கிடந்தான். தாடியுமா, கைதி எப்படி இருந்திருப்பான், ஃபேஷியல் பண்ணிகிட்டு இருந்திருப்பான், தாடியும் கீடியுமா ஒரு சாதாரண மர ட்ரௌசரை போட்டுக்கிட்டு ஒரு மூலையில் உட்காந்து இப்படியே உட்காந்துருக்கேன், எனக்கு ஆண்டவர் கொடுத்த தரிசனம் அப்படி, கனவு அப்படி, சரி பரவாயில்ல நம்ம உண்மையாக இருப்போம், கர்த்தர் கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் உண்மையாக இருந்துட்டு போயிடணும், அதான் நம்ம செய்கிற ஒரே ஒன்று. இப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருப்பான். டிங் 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 வாங்க உங்களை ராஜா கூப்பிட்றாரு. ராஜாவுக்கு முன்னாடி நிற்கணும்னா இந்த சாதாரண ட்ரெஸ்ஸில் நிற்கக்கூடாது. ஒரே நிமிஷத்தில் ஒரு வித்தின் 1 hour அவனுடைய கெட்டப்பே மாறுது. என்ன மாறுது? போயிட்டு அவனை போட்டு நல்லா குளிப்பாடி தேய்ச்சி கழுவி இல்லாத ஃபேஷியல் எல்லாம் பண்ணி ஹேர் ஸ்டைலெல்லாம் அப்படி பண்ணி இருக்கல பெஸ்ட்டான ட்ரெஸ்ஸை கொடுத்து இப்போ வா ராஜாவுக்கு முன்னாடி.
தேவன் ஆசீர்வதிச்சாருன்னா ஓவர் நைட்டில் உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறும். அதான் அகைன் அதுதாங்க அதிசயப்பட்டு பூரிக்கிறது. எப்படிங்க திடீர்னு இப்படி ஒரு இது மாறிடுச்சு? சும்மா தான் உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க ஆண்டவர் பார்த்துட்டு என்னடா அப்படின்னு. அவர் டைம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உங்களை எல்லாம் பண்ணி எல்லாம் கூடி வந்து சேர்ந்து அப்படி ஜோடிச்சு உங்களை போய் நிற்க வச்சிருவார். அந்த மாதிரி தான் பாருங்கள் இந்த ஊழியெல்லாம் ஆரம்பித்து கொண்டு வந்தது. 40 நாளில் கடன்னு இந்த இடத்த கட்டி முடிக்க வச்சார். எல்லாமே அப்படி அப்படி பயங்கரமாக நம்மளை சுற்றி காரியங்கள் நடக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்படியே பார்த்துட்ருப்போம், என்னடா இது இப்படி நடக்குது. அது மாதிரி கண்ணால் நான் பார்த்துருக்கேன். இந்த சர்ச் நம்ம ஆரம்பித்து நான் நடந்துட்டு இருக்கும்போது சும்மா பேசிக்கிட்டே இருப்போம், கூப்பிடுவோம், வந்துடுவாங்க, வந்து நீங்கள் பேசாமல் இருங்கன்னு. அங்கிட்ட இருந்து திடீர்னு ஜேசிபி வரும். இந்த இடத்துல நடக்கும்போது அவ்வளோ அமேசிங்ஸ்லாம் நாங்கள் பார்த்தோம். வராத சும்மாவே வீட்டில் ஒரு 2 நாளைக்கு பெயிண்ட் அடிக்க கூப்பிட்டு பாருங்களேன், 1 மாதம் கூப்பிட்ட பிறகு தான் வராங்க. இந்தா அங்கே வேலை இருக்குது, இங்கே வேலை இருக்குன்னு. ஆனால் அந்த டைமில் வராதெல்லாம் வந்தாங்க, அடுத்தடுத்து க்யூ மாதிரி நின்னாங்க. இது முடிச்சு அது முடிச்சு. இல்லைன்னா 40 டேஸில் இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ண முடியுமா? இது டெம்பரரி ஸ்ட்ரக்சராக இருந்தால் கூட சொல்கிறேன், தலை சுற்றுறளவு காரியங்கள் நடக்கும்னு சொன்னதை அந்த டைமில் பார்க்க முடியும். நம்ம விசுவாசி நம்ம உட்காந்துட்ருக்கோம், இப்படி வேலை செஞ்சுருக்காங்களே நமக்காக எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி நடந்துடும். எல்லாம் முடிச்சுட்டு வந்து நில்லு அப்படின்றவார். அப்படி தான் நின்றுட்டுருக்கு. ஹல்லேலூயா. இன்னும் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது, அடுத்தடுத்த லெவல். அதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அது மாதிரி நிறையா அவருடைய கரங்கள் கிரியைகளை பார்த்துருக்கேன். அப்போல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நமக்கே அப்படியே ஒரு பிரமிப்பில் இருப்போம், என்ன நடக்குதுன்னே தெரியலையே, பயமாக இருக்கு, ஆண்டவரே பேசாம நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்படி கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருவார். அதே மாதிரி தான் பாருங்கள் அதிசயப்பட்டு பூரிக்க வச்சார். யாரை? யோசேப்பு. போ ராஜா முன்னாடி போய் நில்லு, என்னன்னு தெரியலையே ஏதுன்னு தெரியலையே, ஜெயிலில் நான் ஒன்றும் பெருசாக தப்பு கூட பண்ணல, யார்கிட்டையும் வம்பு கூட இழுக்க மாட்டேனே. ஐயோ வாடா, ராஜாவுக்கு ஏதோ கனவு இருக்கா சொல்லணுமா? பாருங்கள், ஒருவேளை அவர் தேவனோட கனெக்ஷனில் இல்லாமல் அந்த சோதனை காலத்தில் அப்படியே போயிட்டு, இல்லை மாம்சத்தின் வழியில் போயிட்டு, தேவனே ஒருத்தர் இல்லைடா போடான்னு மறுதளிச்சுட்டுலாம் போயிருந்தா அந்த ரைட்னோ போய் ராஜாவனோட கனவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க முடியுமா? ப்ரெசன்ஸில் இருந்தால் தானே இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. அப்போ அவன் ஃபுல் ப்ரெசன்ஸில் இருந்ததுனால தான், தேவனோட பேச்சை கேட்டதுனால தான் அதை அப்படியே கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இதுதான் சரியான விளக்கம் சொல்லி ராஜா தூக்குறார். இத்தனை பேருக்கு புரியுது. அந்த சோதனை காலத்தில் ஆண்டவர் விட்டு போயிட்டான், பைபிள் படிக்கவே தோணலைங்க, ப்ரேயர் பண்ணவே தோணலைங்க, சர்ச்சுக்கு வரவே தோணலைங்க, எல்லாமே போச்சுங்க அப்படின்னு இருந்திருந்தானா அந்த கனவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க முடியாது. ஃபுல் ப்ரெசன்ஸில் எப்போ இருக்கிறான், அதனால அடுத்த நிமிஷம் போய் ஆண்டவர் அப்படியே அவன் வாய் வெளியே பேச ஆரம்பிக்கிறார். இதுதான் உனக்குன்னு. அடுத்த நொட்டி எல்லாமே மாறுது. அதுக்கடுத்து இதுக்கு என்னப்பா சொல்யூஷன், அதையும் தேவன் சொல்ல வைக்கிறாரு. பார்த்துட்டாரு, இதுக்கு மேலே ஒரு பெஸ்ட்டான ஆளை பார்க்கவே முடியாது, நீ தான்ப்பா அடுத்து. நான் சாப்பாடு மட்டும் சாப்பிட்றதுக்கு மட்டும் சாப்பிட்டுக்கிறேன், சும்மா ராஜா மாதிரி இல்லை உட்காந்துக்கிறேன், மற்ற எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோ. அதிசயப்பட்டு இருதயம் என்ன பண்ணியிருக்கோம்? உங்களுக்கெல்லாம் புரியாதோ? பூரி தான் பிடிக்கும் எனக்கு. எந்த மாதிரி உங்களுக்கு டேர்னிங் பாயிண்ட் பார்த்தீங்களாங்க? உங்களுக்கு இங்கே இமேஜின் பண்ண முடியாது உங்களால். ஒன்றுமே இல்லாமல் ஐயோ போய் குழியில் கிடந்தவனுக்கு அம்மா அப்பாவை விட்டுட்டு சொந்த பந்தங்களை விட்டுட்டு நான் என்ன ஆண்டவரே இப்படி பண்ணேன், இப்படி கிடக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு கிடந்தவனுக்கு அடிமையாக கொண்டு போய் அங்கே போனால் போர்த்திப்பா என் மனைவி என்ன பண்ணுறா, தப்பு பண்ண கூப்பிட்டு இல்லை நான் உண்மையாக தான் இருப்பேன், நான் நீதிமான் ஆண்டவர் பாச்சுக்கு அப்படி கூட செட்டில் ஆகிருக்கலாம். எத்தனை பேர் அது கூட ஆசீர்வாதம் சொல்லிடுவாங்க. நிறைய பேர் அப்படி கூட இருக்காங்க. ஊழியக்காரங்களே அப்படி நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஆண்டவர் சாலமோன மாதிரி நமக்கு நிறைய கொடுத்துருக்காரு, என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு. அப்புறம் மொத்தமாக வெளியில் வந்து இதெல்லாம் முகத்திரைகளை கிழிக்கிற நேரமாக இருக்குது, வெளியே தெரியட்டும். இப்போலாம் வந்து அப்படி தான் போயிட்டுருக்கு. டைட்டிலே போகிறாங்க, பெண்களே நம்பி போயிடாதீங்க, ஐயோ யாரை நம்பி போகிறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. ஏன்னா அவங்கவுங்க பர்சனலான விஷயங்களை போய் டீப்பாக நம்ம ஷேர் பண்ணும் போது எங்கே எப்படி பண்ணலான்னு பிசாசு பாருங்க அங்கே உள்ள ஊடுருவே இது உனக்கான நேரம் அனுபவிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி எல்லா வகையிலும் என்ன பண்ணுறான், மிஸ்யூஸ் பண்ணுறான். அதுக்கு தான் பாருங்கள் எங்கள் மாதிரி லேடி பாஸ்டர்ஸே எழுப்பினா இப்போ தான் நிறைய எனக்கே புரியுது. நான் மோஸ்ட்லி போய் புலம்புறதெல்லாம் 99% பெண்கள் தான். அதாவது எங்களை மாதிரி ஆளுகிட்ட வந்து புலம்பிட்டா பிரச்சனை இல்லை, மூவ் பண்ணுறது ஈஸி. அடிக்கடி நான் நினைப்பேன், எதுக்கு ஆண்டவரே இவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க, லேடிஸ் வரக்கூடாதுன்றாங்க, இவ்வளோ மோசம் நடந்திருக்கு, சாக்கடையாக இருக்குது, அதனால் நீ வாங்க. உண்மையிலே ரொம்ப, ஏன்னா எனக்குமே அதில் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால எவ்வளோ டீட்டெயில்ஸ் நம்மகிட்ட ஷேர் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தெரியும். எவ்வளோ விஷயங்கள்லாம் தெரியும் ஒரு அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு. அதனால் நிறைய தவறுகள் நடக்கவும் சான்ஸ் இருக்கலாம். அதுலேயும் முக்கியமாக சர்ச்சுக்கு போய் அழுகிறது புலம்புறதுல 99% பெண்கள் தான். அதனால் பெண்களே வச்சு பெண்களை வச்சு மேனேஜ் பண்ணிவிட்டு ஈஸின்னு பார்த்துட்டார். இது ரொம்ப மோசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு இப்படிலாம் நினைக்கிறேன்னா, சபைகள் இவ்வளோ தூரம் ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஆனால் யோசேப்பு அப்படி இல்லை. உண்மையான நீதிமானா என் கர்த்தருக்கு முன்பாக நான் உண்மையாக இருக்கணும்னு நினச்சான். கரெக்டான செட்டில்மெண்ட்டுமான டைம் தான். போர்த்திபாயினுடைய மனைவி பாப்பா அப்படின்னு
இது நல்ல சான்ஸாக இருக்கே அப்படின்னு கூப்பிட்டுருக்கலாம். மோஸ்ட்லி 99% எல்லா இடத்துலையும் இதான் இப்படிலாம் நடந்துகிட்ருக்கு. அவன் அப்படி இல்லை. அதனால போய் பாருங்கள் ஜெயிலில் போய் கிடக்கிறான். இது எவ்வளோ பெரிய கஷ்டம். உண்மையாக இருந்ததுக்காடா இப்படி ஒரு கூலி. ஆனால் நம்ம போய் கற்பள்ளி உள்ளே போட்டுருச்சு. அங்கே போய் உள்ளே போனவன் தான். நமக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும், இந்த மாதம் வாக்குத்தத்தம் இப்படி, எனக்கு நடக்கிறதோ இப்படி அப்படி சொல்லி அப்படியே இருக்கும். ஆனால் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யோசிப்பு. நம்ம நினச்சிட்டு என்னடா கீழே போயிட்டுருக்கு வண்டின்னு. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, ராஜா கிட்ட போய் நிப்பாட்டுறதுக்கு அப்படியே, ஏன்னா ராஜாவினுடைய ஊழியக்காரங்களை ஜெயிலுக்குள்ளே கிடக்குறாங்க, அவங்களோட ஒரு கனெக்ஷனை ரெடி பண்ணி அப்படியே கொண்டு வந்து அழகாக தேவன் பிளானை கொண்டு வந்து எப்படி முடிக்கிறாரு. அதனால் என்றைக்குமே உண்மையாக தேவனை நம்பி போயிட்டுருக்குறவங்க லைஃப்பை நீங்கள் வெளியிலேருந்து மாம்ச கண்ணை கொண்டு கணக்கு போட்டு பார்க்கவே பார்க்காதீங்க. அவங்களுக்கு நடக்கிறது எல்லாமே வேறு லெவலில் நடக்கும். நல்லா பார்க்குறீங்களா, உண்மையான ஆளாக தான் இருக்கிறாங்க, நீதிமானாக தான் இருக்காங்க, ஆண்டவரே நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கே அப்படி நடக்குது, கவலையே படாதீங்க. ரூட் கரெக்டாக தான் போய் கரெக்டாக முடிய நேரத்தில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மகிமையாக முடியும். 100% முடியும். நீங்கள் ஒன்றும் மாம்சத்தில் யோசிக்கும் போது நமக்கு அப்படியே என்னமோ மாதிரி தெரியும். அப்படி இல்லை. வெளியில் நிறைய வெற்றி ஆகான் இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களாம் ஒன்றுமில்லாமல் போயிடுறாங்க. கடைசியில் இவங்க ஜெயிக்கிறாங்க. அப்போ யோசேப்பு கடைசியில் என்ன ஆகுது, பெரிய அளவிற்கு இருதயம் அதிசயப்பட்டு போயிருக்குது. இன்றைக்கும் இந்த மாதமும் தேவன் சொல்கிறாரு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி என்னையே நம்பிட்டு இருக்கிற பிள்ளையா இருக்கிறியா, திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் யூ அப்படின்னு சொல்கிறாரு. உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதம் தேவன் உங்கள் மூலம் மகிமைப்பட போகிறார். ஏன்னா நீங்கள் வெற்றி பெறும் போது அங்கே யாருக்கு மகிமை? யோசேப்பு இப்படி செஞ்சதுனால இப்போ யாரை நம்ம மகிமைப்படுத்துகிறோம்? யோசேப்புக்கு செஞ்ச தேவன் எவ்வளோ பெரியவர்ப்பா. யோசேப்பை கைவிட, யோசேப்புக்கு லைஃப் அப்படியே ஜெயிலே முடிஞ்சிருந்தா தேவனுக்கு மகிமையாக இருந்திருக்குமா? பாவங்க, இவ்வளோ உண்மையாக வந்து ஆண்டவர் நினச்சிட்டு கிடந்தான். ஆண்டவரும் செலக்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்தார். கடைசியில் ஆண்டவருக்கும் ஃபெயிலியர் ஆகி போச்சு, யோசேப்புக்கும் ஃபெயிலியர் ஆகி போச்சு. இல்லை, தேவன் உங்களை உயர்த்தி அவர் மகிமைப்படுவார். அப்போ இது ஒரு மகிமையின் மாதமாக இருக்குது. என்னது, பெரிய ரெஸ்டரேஷன். எதை வச்சு? ஒரு அபாண்டண்டான வெல்த்தை வச்சு பண்ண போகிறாரு. செகண்ட், ஒரு பயங்கரமான அவருடைய ஒரு சமாதானம், அது அப்படியே எக்ஸ்ட்ரீமான ஜாய் உங்களுக்குள்ளே வந்து அதை கொடுக்க போகுது. மூணாவது, அவருடைய மகிமை உங்கள் மூலமாக என்ன பண்ண போகுது, வெளிப்பட போகிறது. அதுதான் போட்டிருக்கு பாருங்க. இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எப்படி இதெல்லாம் நடக்கும் பாருங்க. போட்டிருக்கு, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும். இனி வரப்போகிற காலங்கள் ஒஸ்டான காலங்கள், ரொம்ப டார்க்கஸான டைம். ஆனாலும் உன்மேல் கர்த்தர், ஆனாலும் உன்மேல். இன்னும் ஒரு 5 இயர்ஸில் சொல்கிறாங்க, ஏஐ வந்து உள்ள பயங்கரமாக மூவ் பண்ணி வந்துட்டு இருக்கு. நிறைய சாஃப்ட்வேர் பீப்புள்ஸ்க்கு வேலை போக போகுது. 100% வேலை போயிடும். ஏன்னா நிறைய வேலை இதுகிட்டே வந்து பண்ணிடுது. இப்போ ஃபுல்லாகவே எல்லாத்துக்கும் டெஸ்டிங் தான் போயிட்டுருக்கு. நிறைய இடங்களில் 100%. இன்னொரு 5 இயர்ஸில் அது நல்லா பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கு அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த ஏஐயை வந்து ட்ரெயின் பண்ணுறது யார் தெரியுமா? மனுஷங்க. இவங்களுக்கே வேலை போக போகுதுன்னு தெரியாமல் அவர் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காங்க. நியூஸ் பேப்பரில் டே அந்த 5 வருஷம், அடுத்த 5 வருஷம் இப்படி வேணும், அப்படி பண்ணணும், கரெக்டாக பண்ணணும் அப்படி சொல்லி ஃபுல்லாக கொடுக்க வேண்டிய கோடிங்ஸ் எல்லாம் கொடுத்து ட்ரெயின் பண்ணி கடைசியில் நீ நல்லா ஆகி எங்களை தோற்க போகிறேன்னு தெரியாமல் அப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்னு. ஒரு 5 இயர்ஸில் கண்டிப்பாக பெரிய அளவிற்கு சாஃப்ட்வேர் பீப்புள்ஸ்க்கு பயங்கரமாக ஆடி இருக்குது. இப்போயே லைட்டாக அங்கங்கே கம்பெனிஸ்லலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பணி நீக்கம்னு. ஆனால் கர்த்தர் எல்லா நேரங்களிலும் அவரை நம்பர்கள் மேல் உதிக்கிறவராக இருக்கிறார். அதே போல் இனி வரப்போகிற நாட்கள் இப்போ பாருங்கள், போன கொரோனா மறுபடியும் வந்துருச்சுன்ட்டாங்க. அடுத்து என்னென்ன வரப்போதோ தெரில, நீ எத்தனை வருஷத்தில் என்னென்ன நடக்க போதோ தெரில. பட் நமக்கு தெரியும் கடைசி காலம். தேவன் என்னை கூப்பிடும் போதே கடைசி கால ஊழியத்துக்கு தான் அழைக்கிறேன், தீர்க்க தரிசன ஊழியெல்லாம் சொல்லி தான் அழைச்சாரு. அதனால் ஆரம்பித்ததுலேருந்து இது கடைசி காலம் தான் நமக்கு தெரியும். ஆரம்பிக்கும் போதுலேருந்தே கொரோனா தான். எங்கேயாவது இப்படி பார்த்துருக்கீங்களா? ஆரம்பித்து 3 மாதத்துலேயே சர்ச்சை மூடுன்ட்டாங்க. எப்படி இருக்கும் பாருங்கள். இப்படி எல்லாமே பாருங்கள், அப்படி எல்லாமே ஒரு மோசமான சூழ்நிலையிலேருந்து தாண்டி தான் வந்துட்டுருக்கு. இப்போ இங்கே தேவன் சொல்கிறாரு, எல்லாம் இருள் பூமியை மூடும், காரில் ஜனங்களை மூடும், ஆனாலும் அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம், உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல். எதை பற்றி? ஏன்னா நம்ம இந்த உலகத்தின் ஒளியை நம்பி போயிட்டு இல்லை, நம்ம ஜீவ ஒளியை நம்பி போயிட்டுருக்கோம். அந்த ஜீவ ஒளி பாருங்கள், இருளான நேரத்தில் தான் ஒரு சின்ன கேண்டில் ஏற்றி வச்சா கூட பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி இந்த மோசமான உலகத்தில் தான் உங்களுடைய வேல்யூ தெரிய ஆரம்பிக்க போகுது. இந்த உண்மையாக இருக்கிறவங்களோட வேல்யூ தெரிய ஆரம்பிக்க போகுது. நீதிமானாக இருக்கிறவங்களுடைய வேல்யூ தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்களுக்குள்ள தானே தேவன் இருக்காரு. தேவன் இருக்கிற இடத்துல தானே ஒளி இருக்குது. அப்போ அந்த ஒளியினோட வேல்யூ இருள் நேரத்தில் தான் அதிகமாக தெரிய ஆரம்பிக்க போகுது. ஃபேக்கான கள்ளதீர்க்கதரிசிகள், கள்ள போதைகள் எல்லாமே ஒன்றுமெல்லாம் போகும்போது தான் உண்மையாக நிற்கிற அந்த ஒரு சிலருடைய ஒளி தெரிய போகிறது. அது மாதிரி உங்களை சுற்றி, உங்கள் குடும்பத்தை சுற்றி எத்தனையோ பேர் ஏதோ விஷயத்தை வச்சுட்டு இருந்திருக்கலாம். எல்லாரையும் இந்த போனதெல்லாம் கொரோனா வந்து ஆஃப் பண்ணி விட்டுருச்சு. நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இரு, நீ எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இரு, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி செத்து சாகுனா சத்து தான் ஆகணும்.
அப்படிப்பட்ட விஷயங்களை இன்னும் அதிகமாக உலகத்தில் நடந்தாலும் நமக்கு பயம் இல்லை. அது பிஸ்னஸில் நடக்கலாம், இல்லை இந்த மாதிரி நோய் உடம்புக்குள்ள முடியாமல் மாதிரி வரலாம், இல்லை எவ்வளோ விஷயங்கள் டெக்னாலஜிஸ் மூலமாக வரலாம், இல்லை போர் வரலாம், இல்லை பஞ்சம் வரலாம், எத்தனை விஷயங்கள் வரலாம். ஏன்னா வர்றதுக்கான சாத்தியங்கள் இப்பயும் இருக்குது, வேதத்துலேயும் சொல்லியிருக்கு. அது இந்த உலகத்துக்குரியவங்களுக்கு. ஆனால் நமக்கு மேல் கர்த்தர் உதிப்பார், நம்ம மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அடுத்து இப்படி நீங்கள் ரேடியண்ட்டாக பிரகாசிக்கிறீங்க. இப்போ ஊரிலே எல்லா இடத்துலையும் பாருங்கள் இருள், ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அப்படியே பயங்கரமாக லைட் எரியுது. அப்படின்னா அந்த ஒளியை தேடி எல்லோரும் வருவாங்களா இல்லையா? இருளுக்குள்ளேயே உட்காந்துட்டு நினைக்க மாட்டாங்க. அப்போ தேவன் என்ன சொல்கிறாரு, உன்னைய அப்படிப்பட்ட இருளான அந்த காலகட்டத்தில் உன்னை ஒளியாக வைப்பேன். எப்படி உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரீம் ஜாய் வரப்போகுதுங்கிறக்கா சொல்லிட்டு இருக்கேன், எப்படிங்க அந்த ப்ராசஸ் நடக்க போகுதுங்கிறக்கா சொல்லிட்டு இருக்கேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, இதுதான் கரெக்டான இடம், இந்த இடத்துக்கு போனால் தான் நமக்கு வழி கிடைக்கும், இதுதான் கரெக்டான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லி எப்படி யார் யாரெல்லாம் வருவாங்களாம், உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருக்குல்ல. ஜாதிகளானது நேஷன்ஸ், பெரிய பெரிய நாடுகள்லேருந்து மேபி நிறைய பேருக்கு பெரிய பெரிய என்ன வரலாம், நாடுகள்லேருந்து அழைப்பு வரலாம், பெரிய பெரிய நாட்டில் வேலை பார்க்குற வாய்ப்பு வரலாம். இல்லை நான்லாம் அடிக்கடி சொல்கிறேன், நம்ம வெளிநாட்டுக்கு போகிறதுங்கிறது ஒரு வகை பிளெஸ்ஸிங்கு, அங்கே இருக்கிறவங்க நம்மளை தேடி வர்றது ஒரு வகை பிளெஸ்ஸிங்கு, இங்கே தான் முக்கியமான பிளெஸ்ஸிங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. இங்கே ஒன்றுமே இல்லாத இடத்த பரலோகமாக மாத்திரம் தான் பெரிய விஷயம். நல்லா இருக்க இடத்துல போய் செட்டில் பண்ணுறது, அவங்கவுங்களுடைய விசுவாசக்கு ஏற்றபடி அது சரி, இதெல்லாம் இந்த அளவுக்கு போதும் அப்படின்னு விட்டுருவார். அப்போ உலகத்தில் இருக்கிறது, நாட்டில் இருக்கிறது, முக்கியமாக அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அதுலேயும் குறிப்பாக யார் போட்டிருக்காங்க, ராஜாக்கள். யோசேப்பை ராஜா தேடி போக செஞ்சாரா? யோசேப்பு எங்கே இருந்தார்? ஏங்க ராஜாக்கள் இந்த உதிக்கிற ஒளியின் இடத்துக்கு வருவாங்க. எப்படிங்க வந்தாங்க? அந்த ஜெயிலில் இருட்டறையில் கிடக்கிற யோசேப்பின் மேலே கர்த்தருடைய ஒளி இருந்ததுனால. இத்தனை பேருக்கு புரியுது? அங்கே உட்காந்துக்கிட்ட அவன் எல்லாரும் ராஜா என்னை பார்க்குற மாதிரி ஏதாவது முன்னாடி நிற்போம், அப்படி நிற்போம், அப்படி சீன் போடுவோம், எதுவுமே பண்ணல. ஒரு மூலையில் இருளில் கிடக்கிறான். ஜெயிலுக்குள்ளே உங்களுக்கு என்ன எல்லாம் போட்டிருக்க போகிறாங்க, இருளில் அதை அவனு உட்காந்துருந்துருக்கான். ஆனால் அவன்கிட்ட அந்த ஒளி இருந்ததை தேவன் வெளிப்படுத்தி ராஜாக்களை போய் தேடி வரைச்சு அவனை கூட்டுட்டு வாங்கப்பா அப்படின்றார். இத்தனை பேருக்கு புரியுது? ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்க, நடந்து வருவார்கள். இங்கே இன்னும் சொல்ல போனா அவங்க ஆளை அனுப்பி யோசேப்பை கூப்பிட்டு வந்தாங்க. நமக்கெல்லாம் வேறு லெவல் வச்சுருவோம். அவங்களே நம்மளை பார்க்க வராங்க. சிஎம்கிட்டேருந்து பிஎம்கிட்டேருந்துலாம் என்னன்னு தெரில, உங்கள்கிட்ட நம்ம பேசி பார்க்கலாம். ஒரு ப்ரேயர், என்னது நாங்கள்கிட்ட ப்ரேயர் பண்ணணுமா? தேவனால் செய்ய வைக்க முடியுமா? 100% செய்ய வைக்க முடியும். அப்போ தான் பாருங்கள் நமக்கே தெரியும் நம்ம ஆராதிக்கிற தேவன் இவ்வளோ பெரியவரா அப்படின்னு சொல்லி. நேற்று கூட தானியல் ஸ்டோரி பற்றி பப்பட் ஷோலாம் விபிஎஸ்க்கு சொன்னதை மறுபடியும் ரீஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம். பாருங்கள், தானியல்கிட்ட இருக்கிற அந்த ஒளியை கண்டு இந்த ராஜா கடைசியில் என்ன பண்ணுறாரு, மொத்த நாடே கிறிஸ்தவ நாடை அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. ஒரே நைட்டில் என்ன ஆயிடுது, அவன் ஒரு நைட்டில் தான் சிங்கக்கேபியில் இருந்திருக்கான், அடுத்த நாள் காலையில் மொத்த நாட்டினுடைய தலையெழுத்தே மாறிடுது. அந்த ஒரு ஆளினுடைய விசுவாசம். இத்தனை பேருக்கு புரியுது? வேறு வழியே கிடையாது. இனிமேல் இவரை தான் நீங்கள் எல்லோரும் கும்பிடணும்னு அந்த ராஜாவே கட்டளை போட்டுறாருங்க. இல்லைன்னா தான் கும்பிடலைன்னா தான் ஜெயிலில் உன்னை தூக்கி போடுவேன், சிங்கக்கேபியில் தூக்கி போடுவேன். உண்மையாக கும்பிட்டவனை சிங்கக்கேபியில் தூக்கி போட்டு அவன் அட்ஜஸ்ட் பண்ணி சோதனைகளை மேற்கொண்டு தேவனோடு இருந்து ஜெயிச்சதில் கடைசியில் மொத்த நாடு என்ன மாறிடுச்சு ஓவர் நைட்டில். யார் வாயாலே சொல்ல வச்சாரு? ராஜாவின் வாயாலே. உங்களை அழிக்க நினைக்கிறவங்க, உங்களை கெடுக்க நினைக்கிறவங்க வாயாலேயே உங்கள் சைடில் சப்போர்ட் வரும்படி, உங்கள் கூட தேவன் இருக்கார் என்று சொல்லும்படி தேவன் சொல்ல வைப்பார். இவங்க சொல்கிறதா சரின்னு சொல்ல வைப்பார். இத்தனை பேருக்கு அதெல்லாம் நடந்தால் எவ்வளோ சந்தோஷம் நினைக்கிறேன். நாட்டில் ஒன்று வீட்டில் நடக்கட்டுங்க அப்படின்றீங்களா? நடக்கட்டும், ஆமேன். ஆனால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க, பொறுத்துக்கிறீங்க. சிங்கக்கேபியில் போடும்போது தானியேலோட சூழ்நிலை எப்படி தான் இருந்திருக்கும். ஒரு பக்கம் ஆண்டவர் பார்த்துக்கிறவார். சில நேரங்கள் உள்ள மாம்சம் பேசும், அவ்வளோதான் போலையே, இல்லை அப்படியே துதி, விட்டுறாத, விசுவாசத்தை விட்டுறாத, ஓடு ஓடு, இன்னும் கொஞ்சம் பயமாக இருக்கா, பரவாயில்ல அப்படியே ஓடு, லைட்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்களாம் எல்லாத்தையும் அப்படி டீப்பாக பேச முடியாது. ஏன்னா என்னதான் இருந்தாலும் மனுஷன் தானே. இயேசுவே இந்த உலகத்தில் இருந்து ஒரு மனுஷனாக இருக்கும்போது இந்த பாத்திரம் நீங்கள் கூடமானா நீங்கட்டும்னு சொல்லிட்டு இருந்தாலும் என் சித்தத்தின்படி நம்ம சித்தத்துன்னு சொல்கிறாருன்னா எல்லா மனுஷனுக்கும் இந்த டெம்டேஷன் வரத்தான் செய்யும். இருந்தாலும் மெயின்டைன் பண்ண இல்லை ஆண்டவர் விட மாட்டார். கொஞ்சம் என் பக்கத்தில் வந்து சிங்க நக்கும் போது உங்கள் பயம் இல்லாமல் இருந்திருக்கும், லைட்டாக இருந்திருக்கும். இல்லை ஆண்டவர் என் கூட இருக்கிறார், பார்த்துக்கிறோம். மறுபடியும் கன்ஃபர்ஸ் பண்ண, தைரியப்படு விசுவாசி. தேவன் காப்பாற்றினார்.
சிங்களின் வாயை கட்டி போட்டார். அந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படுதல், விசுவாசம், அவன் மேலே இருக்கிற அந்த ஒளி மொத்த நாட்டை அடுத்த நாள் என்ன மாற்றிருச்சு? ஓவர் நைட்டில் கிறிஸ்தவ நாடை மாற்றிருச்சு. ஆனால் எத்தனை பேர் சிங்கப்பையில் போட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு ரெடிங்கிறீங்க? அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்மளாக இருந்தாலும் என்ன சொல்லிடுவோம்? அவன் என்னப்பா அவன் செஞ்சானோ, கடவுள் அவனை கை விட்டுட்டாருங்க, பாருங்கள் கெபியில் தூக்கி போட்டாங்க. இப்படி தான் நிறைய பேரை நீங்கள் கணக்கு போடாதீங்கன்னு சொல்ல வரேன். அப்பயுமே ஒரு மனுஷன் நல்லா இருக்கான், அவன் 3 நேரம் ப்ரேயர் தானங்க பண்ணான். அதுக்காக காமனாக யார் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அப்படி நினச்சிடாதீங்க. அவன் கர்த்தருக்குள்ளே இருக்கிறான், நீதிமானாக இருக்கிறான், அவரையே நம்பி இருக்கிறான். ஆனால் அவன் லைஃப் ஏன் அப்படி இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் இப்படி யோசிக்கலாம். இத்தனை பேருக்கு புரியுது. மற்றபடி ஃபெயிலியர் ஆனவங்களுக்குலாம் நீங்கள் இப்படி சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே கர்த்தரை மாத்திரம் தான் நம்பி இருக்கிறான், வேறு எதுவுமே தெரியாதேங்க. அப்படி இருக்கிறவனுக்கே அந்த சூழ்நிலை ஒன்றும் இல்லை. அந்த சூழ்நிலையில் தேவன் மகிமைப்பட போகிறாருன்னு அர்த்தம். அப்படியாக ராஜாக்கள் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். பக்கத்து சொல்லுங்க, ஆசீர்வாதம் நிறைய வருது, வந்துக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் ஆவிக்குரிய கண்ணை திறந்து பாரு. இப்போ கண்ணை திறந்து பார்த்தா எல்லாமே எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்கேன்னு தோணும். கண்ணை எங்கே திறந்து பாரு? ஸ்பிரிச்சுவலாக திறந்து பாரு. தேவன் சொல்லிட்டாரு, எல்லாம் ரெடியாகி அங்கங்கே கிளம்பி பஸ்ஸு பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி எல்லாம் பிடிச்சி ஆன் தி வேல அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு. எது வந்துட்டுருக்கு? எல்லா ஆசீர்வாதங்களும் வந்துக்கிட்டு இருக்கு. வருகிறார்கள் போட்டிருக்கு. உன்னிடத்திற்கு எல்லாரும் ஏகமாய் கூடி. என்னங்க இதெல்லாம் எதுக்குங்க வந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறேன், யோசிக்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே அப்படி சேர்ந்து அமைஞ்சு சில நேரம் சொல்லுவாங்க, எல்லாம் கூடி வருது நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த நேரத்தை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். எல்லா பக்கத்துலேருந்து ஃபேவர்ஸ் வந்து மொத்தமாக அடித்து தூக்கிறோம் ஆளு. அதுதான் அந்த என்கவுண்டர்னு சொல்லுது, பயங்கரமான ஒரு சூழ்நிலை சொல்லுது. சில நேரங்களில் என்ன முயற்சி எடுத்தாலும் எல்லாமே சேர்ந்து கெடுத்து ஒன்றுமில்லாமல் போயிடும். என்னன்னே தெரிலங்க, ஒரு அடி எடுத்து வச்சா 10 அடி கீழே விழுகிற மாதிரி இருக்கணும். ஆனால் அந்த ரைட் டைம்னு உண்மையிலே தேவன் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண டைம் வரும்போது நீங்கள் வாட்டில் இருந்தாலும் எல்லா 4 பக்கம் 4 திசையிலையும் அப்போ வரைக்கும் நீங்கள் ஆண்டவரை நம்பினது, விசுவாசத்தை கன்ஃபர்ஸ் பண்ண எல்லாம் அங்கங்கே ஒர்க் அவுட் ஆனதெல்லாம் அப்படியே அவுத்து விட்ட மாதிரி வந்து எல்லாம் உங்களுக்கு சேர்ந்து வரும். வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு 4 திசைகளிலிருந்து ஆசீர்வாதம் குமிஞ்சு வரும். போதும் போதும், இதுக்கு மேலே தாங்க முடியாதுங்கிற அளவுக்கு வரும். எத்தனை பேரா அப்படியாங்க? ஆத்தான் இருக்கு. யோசேப்புக்கு அப்படிதாங்க. ஓவர் நைட்டில் என்னாச்சு, அவனோட சுச்சுவேஷனே தலைகீழாக மாறி முத நாள்லாம் அவனை எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஜெயிலில் இங்கே வா சாப்பிடு அப்படி சொல்லியிருப்பீங்க. இங்கே வா உட்காந்துரு, நம்பர் போட்டு தான் சில நேரம் ஜெயிலெல்லாம் கூப்பிடுவாங்க. அடுத்த நாள் ராஜா என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு. இங்கே ஜெயிலில் கூட இருந்தவங்க, அரட்டினவங்க, உருட்டினவங்க, இந்த களி கொடுத்தவங்க அப்படிலாம் அவங்களாம் அடுத்த நாள் என்ன பண்ணணும்? ஐயா வாழ்க ராஜா, ராஜாவின்னு முக்கியமாக ராஜாவின் கைக்குள்ளே தான்ப்பா இருக்காரு. எந்த லெவலுக்கு இருந்திருக்கும் மதிப்பு, மரியாதை, பேரு, புகழ், கௌரவம். நாங்கள் புரிஞ்சுக்கிற முடியுதா? புரியலையா? இதெல்லாம் நான் சொல்கிறதுலாம் ரொம்ப கம்மி. நீங்கள் அந்த ரோலில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனாலும் பாருங்கள், அவன் இருதயம் தேவனை மாத்திரம் ஆசீர்வாதமாக நம்பிச்சு. அதனால தான் உங்களை தேவன் நம்மளை சரி பண்ணி ஆசீர்வதிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறேன். லாஸ்ட்டில் அவனை குழியில் போட்ட பிரதர்ஸே வராங்க. இப்போ அதே இடத்துல நீங்கள் நானும் இருந்தோன்னா என்ன பண்ணுவோம்? டேய் என்னை குழியில் போட்டவங்க நீங்கள் தானடா, இப்போ கரெக்டான நேரம். ஏன்னா ஊரெல்லாம் பஞ்சம், எகிப்தில் மட்டும் தான் தேடி வர்றாங்க. இந்த நேரத்தில் அவனை நைய புடைச்சி அவனை இன்னும் நல்ல ஆழமாக குழி தோண்டி போட்டு வெளியில் வர முடியாத அளவுக்கு மூடி நல்ல ஏறி மிதிச்சு என்னென்னலாம் நமக்கு அவ்வளோ வருஷம் ஆத்திரம் இருக்கணுமோ 4 வார்த்தையாக நாக்கப்படுகிற மாதிரி கேட்கணுங்க. இல்லைன்னா என் மனசு ஆறாது. என்னங்க நீங்கள் அப்படிலாம் இருக்க மாட்டீங்களோ? நாங்களாம் யோசிப்போட நீதிமானுங்க. நான் எவ்வளோ தூரம் யோசிப்ப தேவனோட உயர்த்துறதுக்கு அவர் தயங்கவே இல்லை. ஏன்னு தெரியுமா? அவனுடைய குணம் கடைசியில் அவங்க வரும்போது கூட அவங்கள பார்த்து அழ வச்சிச்சு. ஏன்னா இவன் கர்த்தரை நம்பி இன்னைக்கு ஓஹோன்னு இருக்கான், அவங்க அப்படி போய் ஒன்றுமில்லாமல் தானே போயிருக்காங்க. இத்தனை பேருக்கு புரியுது. அப்போ பாருங்க, ஏன் உங்களுக்கு இந்த நிலைமை? ஐயோ என் சகோதரர்களாக அப்படி கஷ்டப்படுறாங்க, பரவாயில்ல. அப்போ கூட அவங்க வந்து ரியலைஸ் பண்ணி அழுகுறாங்க, உனக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கு தான் நாங்கள் எப்படி இருக்கிறோன்னு. அப்போ கூட அவன் எப்படி பாசிட்டிவ் யோசிக்கிறான் பாருங்க. இல்லை கர்த்தர் எல்லாத்தையும் சகலத்தையும் நன்மைக்கு தான் மாற்றிருக்காரு. ஒருவேளை இந்த மாதிரியெல்லாம் உலகத்தில் நடக்க போகுது, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறக்க தான் முதலே என்னை அங்கே கொண்டு போக வச்சு எகிப்தில் வச்சு இப்படிலாம் பண்ணியிருக்கார் போலன்னு எப்படி பார்த்து பண்ணுறான் பாருங்க. இதுதாங்க இயேசு, இதுதான் அன்பு, இதுதான் இயேசுவின் அன்பு. அந்த லெவலுக்கு அவனை கொண்டு வர்றதுக்கு ஜெயிலில் நிறைய மாற்றங்கள் தேவன் பாருங்கள் பர்சனலாக அவன் கூட நிறைய என்ன பண்ணியிருக்காரு,
என்கவுண்டர் பண்ணி அவனோட இருதயத்தை மாற்றி ஆளை மாற்றி, அதனால தான் இவ்வளோ பெரிய போஸ்ட்டில் உட்கார வச்சும் அவன் எந்த தப்பும் செய்யலை. அவன் நடிச்சிருந்தா எத்தனை பெண்களை பிடிச்சிருக்கலாமா இல்லையா? உண்மையாக இருந்தான், உத்தமமாக இருந்தான். எத்தனை ஊழல் பண்ணியிருக்கலாம், லஞ்சம் பண்ணியிருக்கலாம், எவ்வளோ ஏமாத்த வேலை பண்ணியிருக்கலாம். தண்ணி ராஜாக்களுக்கெல்லாம் வேணுமா சொல்லணுமா அப்படியே மிதந்திருக்கலாம். ஒரு தவறும் கூட செய்யலை யோசேப்பு. கடைசி வரைக்கும் நீதிமானாக இருந்து கடைசியில் செத்த பிற கூட எலும்பை கொண்டு போய் அங்கே போய் கான்ஃபரன்ஸில் வச்சிருங்கன்னு சொல்லி அவ்வளோ தேவனுக்கு பயந்து நடந்தவனாக இருந்தான். இது எல்லாத்தையும் அவனுக்குள்ளே கொண்டு வந்ததெல்லாம் இந்த டைம் ப்ரிப்பரேஷன் பண்ணதெல்லாம் இந்த டைம், இந்த வெயிட்டிங் பீரியட். உங்களுக்கு எனக்கெல்லாம் இந்த மாதிரி நைட்டில் சாதாரண சிஎம்பிஎம்மாக இருக்கிறவங்களும் என்ன போடுறாங்க, ராஜாக்கள். அது எகிப்துனா நம்பர் 1 ஒரு வல்லரசான நாடு அந்த காலத்தில், உலகத்திலே டாப் மோஸ்ட். அதுலேயும் ஊரெல்லாம் பஞ்சம், இவங்க தான் அப்படி டாப் அத்தாரிட்டியில் இருக்காங்க. அதில் ஹெட்டே யோசேப்பு தானே. அப்படின்னா என்ன, உலகத்துக்கே அவன் தான் ராஜா மாதிரி. புரியுதா உங்களுக்கு அந்த பொசிஷன்லாம்? அப்படி இருந்தும் அன்றைக்கி அவங்கள ஏமாத்தினவங்க, குத்துனவங்க, முதுகுல குத்துனவங்கள பார்த்துட்டு ப்ளஸ் பண்ணி மன்னிச்சு ஆசீர்வச்சு அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணி அவங்கள மறுபடியும் சேர்த்து விருந்து கொடுத்து நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் இயேசுவின் அன்பு. அதுதான் இயேசுவின் அன்பு. அந்த அன்பு வர்ற வரைக்கும் உங்களுக்குள்ள ப்ராசஸ் நடக்கட்டும்னு நீங்களும் நினைங்க. அப்படி இருக்கும்போது தான் பாருங்கள், இன்னும் நீங்கள் அதிகமாக ஆண்டவருக்கு மகிமையாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட மாதமாக இருக்குது. அப்போ இங்கே போட்டிருக்கு, சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், எல்லாரும் மேகமாக கூட உன்னத்தில் வருகிறார்கள். உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமார்த்திகள் பக்கத்தில் வளர்க்கப்படுவார்கள். ஸ்பிரிச்சுவலாக இப்போ எங்களை மாதிரி ஊழியர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா நானுமே யோசிப்பேன், நம்மகிட்ட இருக்கிறதெல்லாம் கேர்ள்ஸாக இருக்குதுங்களே நம்ம சர்ச்சில், எல்லாம் கல்யாணம் முடிச்சு போயிடுச்சுன்னா அப்படின்னு. ஆனால் தேவனே சொன்ன, உன் குமார்த்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். எல்லாம் நீங்கள் இங்கே தான் இருப்பீங்க கல்யாணம் முடிச்சு. எப்படிலாம் தேவன் பேசுகிறாரு பாருங்க. குமாரர்கள் தூரத்துலேருந்து வருவாங்க, மருமகள்லாம் தூரத்துலேருந்து வந்தே குமாரத்திகள் இங்கே இருந்தனா இங்கே எல்லாம் சர்ச்சை சுற்றி செட்டில் ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு சர்ச்சு பெருசாக யாரும் விட்டுட்டு போக மனசு வரும். நான் அடிக்கடி எல்லாம் கல்யாணம் முடிச்சுட்டு அங்கிட்டு போகிற கேஸாக தானே இருக்குது அப்படின்னு. நேர்ந்து தேவன் உன் குமாரர்கள் தூரத்துலேருந்து, குமாரில் கவலைப்படாத, எல்லாம் பிடிச்சிடலாம், மாப்பிள்ளையிலேருந்து அங்கேருந்து வந்து குமார்த்திகள் எல்லாம் இங்கேயே செட்டில் ஆகி எல்லாம் நமக்கு பெருக்கம்தான். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு புரியல, நிறைய பேருக்கு புரியுது. அடுத்து பாருங்க, அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். இந்த மாதிரி எல்லாம் உங்கள் லைஃப்பில் பயங்கரமான டேர்னிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் நடக்கும் போது சும்மாவா இருக்கும் நம்ம இருதயம். அதுக்கடுத்து ஒரு முக்கியமான, கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக. நான் அடிக்கடி உங்கள்கிட்டையும் சொல்லியிருக்கேன், நான் அடிக்கடி நினச்சி பார்ப்பேன், தேவனுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது 10 சர்வீஸ் வைக்கிறது கூட ஆளுகளை கொண்டு வந்துடுவார். ஆனால் நம்மளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைப்படுத்தி நம்மளை மெச்சூர் பண்ணிவிட்டு அடுத்து கொண்டு வந்தாருன்னா அது அவருக்கும் மகிமையாக இருக்கும், நமக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும், உங்களுக்கும் பிளெஸ்ஸிங்ஸாக இருக்கும். சும்மா நான் ஓவர் நைட்டில் நாளைக்கே நான் பேர் வாங்கிட்டு போய் அவ்வளோ அவசரமாக போய் என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் பண்ண போகிறதில்ல, பொறுமையாகவே போவோம். ஆனால் ஸ்டெடியாக போகணும், அவருக்கு மகிமையாக போகணும். ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து இப்போ அவர் அசிங்கப்படுத்திகிட்டு இருக்காங்க ஊழியக்காரங்கிற பேரில். நம்ம அப்படி இருந்துடக்கூடாது, விசுவாசிகளை நம்ம அப்படி இருந்துடக்கூடாது. ஆண்டவரே எவ்வளோ நைய புடைக்கணுமோ புடைச்சி பரிசுத்தமாக மாற்றி அதுக்கடுத்து நீங்கள் எங்கள் மூலம் மகிமைப்படுங்க, அதுதான் அவருக்கு மகிமையான வாழ்க்கையாக இருக்கும். இருக்குமா இல்லையா? இன்றைக்கி ஊரெல்லாம் அப்படி பண்ணுறவங்க யார் அசிங்கப்படுறா? தேவன் தான் அசிங்கப்படுறா. இவங்களெல்லாம் எதுக்கு ஆண்டவரை அழைச்சிங்க? நமக்கே கோவம் வருது. ஆனால் அவர் பரவாயில்ல, எல்லாத்தையும் அவர் மன்னிக்கிறவராக தான் இருக்கார். மறுபடியும் மனம் மாறுவாங்களான்னு தான் பார்க்குறவங்களாம் இருக்கார். ஆனால் விசுவாசிகள் பண்ணால் கூட ஒரு வகையில் பரவாயில்ல, ஊழியத்தில் இருந்துக்கிட்டு துணிகரமாக இவ்வளோ ஒஸ்ட்டாக பாவம் செய்கிறதுங்கிறது அது ஒரு பயங்கரமான குற்றம். அதனால தான் நிறைய பேர் தேவன் பரலோகத்தில் பார்த்து நீ யாருனே தெரியாதுன்னு சொல்லிடுவேன்லாம் சொல்கிறார். இப்போ தான் தெரியுது, இப்படி நாளெலாம் இருக்கிறனால தான் அப்படி சொல்கிறார் போல் அப்படின்னு. ஆண்டவரே உனக்கா ஊழியம் செஞ்சேனே, ஆண்டவரே இத்தனை அற்புதம் செஞ்சேனே, ஐயோ அதிசயம் செஞ்சேனே, ஓடி ஓடி நான் ஆராதனை பண்ணேனே அப்படின்னு. நீ யாருனே தெரியாது பாப்போ அப்படின்ட்டுருவாரு. இப்போ நம்மளாக இருந்தாலும் நான் யாருனே தெரியாதுன்னு சொல்லிடுவோம். நம்ம கூட கொஞ்சம் 4 அடி அடித்து வேணால் சொல்லுவோம், மாற்றி 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 மாற்றி. ஆனால் தேவன் பயப்பட மாட்டார். இதனால் ஐயோ கிறிஸ்தவம் போயிருமோ, நிறைய பேர் ஐயோ தமிழ்நாட்டில் அவர் எதுக்குமே பயம் கிடையாது. அவர் அதுக்கு மேலே ஆள்களை பவர் பேக்காக உட்காந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கார். ஒரு ஆள் போதும் அவர் உலகத்தை மாற்றுறதுக்கு. ஆனால் இவங்க முகத்திலையெல்லாம் கிழித்து தேவன் என்ன பண்ணுறாரு, மக்களுக்கு வெளிப்படுத்துகிறாரு. ஃபேக்கானது எது, ஒரிஜினலானது எது, பொய்யை நம்பி போகாத உண்மையை நம்புன்னு சொல்லி தன் மக்களை காப்பாற்றும்படி இதெல்லாம் காட்டிகிட்ருக்கார். நீதிமான்களை ஆசீர்வதிக்கிறார், துன்மார்க்களை தண்டிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆள்கள்லாம் அப்படி தான், அப்படியே எதை பார்த்தாலும் இயேசுவே அப்படி சொல்லிட்டு அப்படியே இயேசுவாவே நினச்சிடுறாங்க. அப்படி இல்லாமல்
கனிகளை வைத்து அறியும்படி. இதெல்லாம் ஒரு வார்னிங்காக இருக்குது. அடுத்து பாருங்க, கடற்கரையின் திரளான கூட்டம் வசமா திரும்பும், ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்தில் வரும். இதெல்லாம் இமேஜினே பண்ண முடியல. எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஆட்கள் வருவாங்க. கடற்கரையின் திரளான கூட்டம். பீச்சில் ஆராதனை வச்சாலும் பத்தாதே ஆண்டவரே, பரவாயில்ல, நான் உன்னை பீச்சே எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட கொடுத்துட்றேன், பார்த்துக்கலாம், வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம சிரிக்காதீங்க. ஏன்னா யோசேப்புக்கு கூட இப்படி தான் என்னைக்கு நடக்க போதோன்னு உட்கார்ந்துருந்துருப்பான். ஆனால் நடத்தி காண்பித்தார். நீங்களும் எல்லாரும் பார்க்க போகிறீங்க உங்கள் லைஃப்லையும் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமான பிளெஸ்ஸிங்ஸை நீங்களும் இந்த மாதம் பார்க்கும்படி தேவன் செய்வார். இதெல்லாம் நடக்கும் போது தான் நம்ம இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அதுக்காக தான் இவ்வளோ நடக்கும்னு தேவன் சொல்லிட்டு இருக்கார். ஸோ கிரேட் ரெஸ்டரேஷன், அப்புறம் பாண்ட் அண்ட் வெல்த், அடுத்து பீஸ், அடுத்து எக்ஸ்ட்ரீம் ஜாய், அடுத்து அவருடைய க்ளோரி உங்கள் மேலே இந்த மாதம் மகிமைப்பட போகிறது. ஆமென். ஆனால் இது எல்லாம் நம்ம கையில் பிடிச்சிக்கிட்டு சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாமல் யோசேப்போட 24/7 தேவனோட ப்ரெசன்ஸில் இருங்க. எனி டைம் பெரிய பிரேக் த்ரூ உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா.